பார்க்க போகிறது 2018ஆம் ஆண்டு மொரட்டோ பேப்பருடைய MCQ. ரைட், முதலாவது கேள்வி போகும். ஐதரசன் கால நிறமாலையினுடைய நீல் நிற ஒளியுடன் தொடர்புடைய ஒரு போட்டோனின் சக்தி தந்திருக்காங்க. அவ்வளவு 4.5 ஜூலா. நீல நிற ஒளியுடைய அலைநீளம் தான் கேட்கிறார். ஓகே, இப்படியான கேள்விகள் வந்து ஜெனரல்ல கடந்த பாஸ்டர்ல வந்து கணக்கு வந்திருக்கிறா. இதுக்கு தேவையான சமன்பாடுகள் வந்து E7H மியூ C7 நியூ லாம்டா. இது நாங்க இதுல இருந்து இந்த மியூக்கு பதிலா நான் என்ன ஆட் பண்ணலாம்டா, மியூ 7 CO லாம்டா தானே. அப்ப இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவதுண்டா ஒன்றுல நாங்க இந்த மியூக்கு பதிலா ஆட் பண்ணோம்னா E7HC ஓவர் லாம்டா. அதான் இந்த கோவை. ஓகே, எனக்கு அவன் வந்து லாம்டா தந்துட்டு சக்தி எனக்கு சக்தி தந்து லாம்டா இருக்கிறான். தென் நாங்கள் அதில் பதிலாம் இல்லையா. முதலாவது H இது பிளான் டெஸ்ட் அந்த பேப்பர்ல மேலே போட்டுருக்க பாருங்க. 6.6 ஜூல். ஓகே, அப்ப இந்த சக்தி C எவ்வளவு வந்தா 3/18 மீட்டர் செகண்ட் -1. ஓகே, E எவ்வளவு? C என்பது ஒளியுடைய கதி. சரியா, C வந்து ஒளியுடைய கதி. E வந்து சக்தி. அவர் தந்திருக்காங்க மேடம். ஒரு போட்டோ இல்ல, கவனமா இருக்கணும். அது ஒரு போட்டோனுடைய சக்தி. ஒரு போட்டோனுக்குரிய சக்தி என்றாலும் நீங்க நார்மலா இதுல என்ன செஞ்சிருக்கீங்க 4.19. இதே ஒரு மோல் போட்டோனுடைய சக்தி தந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்க நீங்க ஆகசம் சரி என்ன அவகாட்ரோ ஆகசம் 0.2 பார்த்து 23 பிரிக்க முடியும். சரியா, ரைட். ஓகே, அதை நீங்க வழியா பாத்தீங்கன்னா சரியா. இப்ப நீங்க இதை சுருக்கி பாருங்கடா. ஒரு பிரச்சனையும் இல்லாம உனக்கு 441 சொச்சம் வந்து 442 தர 10/9 மீட்டர் வரும். அழகு வந்து மீட்டர் வரும். இது நானோமீட்டருக்கு மாத்திரம்டா. 11 பெருக்கு 442 நானோமீட்டர் வரும். சரியா, நானோமீட்டர். ஓகே, ஏன்னா ஒரு மீட்டர் சமன் 1 தர 10 அப்ப ஒரு மீட்டர் வந்து 1/19 நானோமீட்டர். சரியா, ரைட். ஓகே, அதை வச்சு நான் இது பண்ணேன். ஓகே, அப்ப ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் ஓகே இருக்கணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்களா. இரண்டாவது கேள்வி. இது கீழே தரப்பட்ட மூலக்கூறுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் பொய்யான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. அது தந்திருக்க மூலக்கூறுகளை பாருங்க. SO2 CO2 XCH4 ஒவ்வொன்றுடைய வடிவங்கள்லாம் கீழே இல்லையா. CCl4 SF4. ரைட். அப்ப இதுல நார்மலா பாருங்க, இதுல முனைவெட்ட வடிவங்கள் இருக்க. அப்ப முனைவெட்டது என்று பார்க்க முதல்ல எப்படி இந்த முனைவெட்டது முனைவிருக்கா முனைவில்லையான்றது எப்படி பார்க்கணும்னா மின்னது தன்மை வேறுபாட்டை வச்சுதான் நாங்க அப்படி பார்த்து கொள்ளலாம். மின்னது தன்மை வேறுபாடை வச்சு இப்ப பாருங்க இல்ல மின்னது தன்மை வேறுபாடை வச்சு நாங்க எப்படி முனைவு தன்மையை நாங்க செக் பண்ணலாம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுல நார்மலா இப்ப HCl வந்து நான் சொல்றேன்டா இது ஒரு முனைவுடைய சேர்வு அப்படின்னு சொல்றேன். ஏன் HCl வந்து முனைவுடைய சேர்வுன்னா இவன் வந்து 2.1 இது 3 இது மின்னழுத்தன்மை. தென் இந்த மின்னழுத்தன்மைன்றது என்னன்னா பிணைப்புச்சோடு எலக்ட்ரானை தன்பால் கவர்ற ஆற்றல். அப்ப இந்த பொண்ட் எலக்ட்ரானை பிடிச்சி இந்த குளோரின் நல்லா எடுத்து வச்சிருக்கும். அப்ப இந்த குளோரினுக்கு பக்கத்துல இந்த எலக்ட்ரான் வந்து நிற்கும். விலகிக்கோ, இவரை விட்டு அந்த எலக்ட்ரான் போகுது. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் போகுது, குளோரின் எலக்ட்ரான் வருது. எலக்ட்ரான் ஒரு மைனஸ் என்ன நோக்கி வந்துச்சுண்டா நானும் ஒரு மைனஸ் இல்லையா. மைனஸ் ஒரு கெட்ட நியூஸ் என்ன நோக்கி கெட்டு வந்து நான் கெட்டு வந்தேன்டா. அப்ப இந்த குளோரின் நோக்கி ஒரு மைனஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு சிறிய ஒரு மாதிரி ஐட்டம் டெல்டா மைனஸ். இவரை விட்டு அந்த மைனஸ் போகுது. அப்ப சிறிய ஒரு நேர் ஐட்டம் டெல்டா பிளஸ். ஒரு முனைவுத்தன்மை ஏற்படும். இங்கால பக்கம் ஒரு திசை தொழிற்படும், இருமுனைவு திருப்புதான் சொல்லுவாங்க. அப்ப அங்கால பக்கத்துல அந்த பொன் வந்து என்ன இந்த பொன் வந்து பிணைப்பு வந்து முனைவாக்கப்பட்டிருக்கு. இது முனைவுடைய சேர்வை. ஓகே, அப்ப மின்னழுத்தன்மை வேறுபாடு இல்லாது இப்ப எனக்கு H2 வேணும்னா இது ரெண்டுமே ஒரே எனக்கு இல்ல 2.1 இங்க வந்து எலக்ட்ரான் வந்து ரெண்டு பேருக்கும் சேமா இருக்கு, நடுவுல இருக்கு பொன் எலக்ட்ரான் வந்து. ஓகே, அப்ப இதுல உங்களுக்கு முனைவுத்தன்மை இல்ல, மின்னழுத்தன்மை வேறுபாடு இல்லைன்னா முனைவுத்தன்மை இல்ல ராசா. ஆனா ஒரு விஷயம், மின்னழுத்தன்மை வேறுபாடு அந்த பிணைப்புக்குள்ள இருந்தா கூட அந்த மூலக்கூறு எங்களுக்கு முனை இல்லாம போகலாம். இப்ப உதாரணத்துக்கு XCF2 எடுத்து பார்ப்போம். XCF2 பாருங்க, XCF2ல இப்படிதான் இருக்கும் போது இல்லையா. ரைட், பாருங்க இந்த இடத்துல XC வந்து 8ஆம் மின்னழுத்தன்மை இதுல பாருங்க. இதுல வந்து இந்த பிணைப்பு வந்து முனைவா இருக்கும். இது பிடிச்சிருக்கு மிஞ்சால, ஏன்னா இது மின்னழுத்தன்மை 4 இல்லையா. ரைட், பிடிச்சிருக்கு. இந்த பாண்ட் வந்து பிடிச்சி இழுக்கப்படும். ஆனா எங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த இழுக்க என்ன செய்யும்னா பேலன்ஸ் பண்ணப்பட்டு இது முனைவு இல்லாத சேர்வை. இது முனைவு இருக்கா இல்ல,
இது முனைவு இல்லாத சேர்வைன்னு சொல்லிக் கொள்ளலாம். இது முனைவற்ற சேர்வை விளைய கொண்டாங்க. ஓகே ரைட். இதே மாதிரி BCl3 கருது. BCl3 பாருங்க. இந்த BCl3 எப்படி இருக்குமெண்டா BCl3 ஓகே BCl3 இது இஞ்சால பிடிச்சிருக்கும், இது இஞ்சால பிடிச்சிருக்கும், இது இஞ்சால ஏன்னா மின்னத்தின் குளோரின். ஆனா இது நான் முனைவில்லாத பிணைப்புன்னு சொல்லிக்கிறேன். இது முனைவில்லாத சேர்வைன்னு சொல்லிக்கிறேன். ஏன் இதுக்கு முனைவில்ல என்றா இவைகளுடைய அந்த விசைகள் தொழிற்படுற விசைகள் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு. சரி ரைட். இப்ப நான் மின்னத்தின் வேறுபாடு ஏற்பட்டா முனைவுத்தன்மை இருக்குன்னு சொல்றோம். அந்த பிணைப்பு முனைவானது. ஓகே இந்த பிணைப்பு முனைவு தான்டா. ஆனா இந்த மூலக்கூறு முனைவு இல்ல. அதை விளங்கிக்கோ. இந்த பிணைப்பு BCl பிணைப்பு முனைவு. ஆனா இந்த BCl3 மூலக்கூறு முனைவு இல்ல. ஏன் BCl3 மூலக்கூறு முனைவு இல்லைன்னா எல்லா விசைகளும் அது பேலன்ஸ் பண்ணப்பட்டிரும். இப்படிப்பட்ட அகல வேறு யாருக்கு இந்த முனைவுத்தன்மை இப்படி வராதுண்டா நல்லா ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்க சார். 20 30 40 50 60 42 இந்த வடிவங்கள் அதாவது 20 நேர்கோட்டு வடிவம், 30 தல முக்கோண வடிவம், 40 நான்முகி வடிவம், 50 முக்கோண இருகோம்பகம் அங்கால சதுர இருகோம்பகம். இதை விட தலைச்சதுர வடிவம் 42 தலைச்சதுரம். இவ்வளவு வடிவங்களும் தலைச்சதுரம். இவ்வளவு வடிவங்களும் வந்து முனைவற்றவை. ஆனா அவை ஒழுங்கான வடிவங்களா இருக்கணும். இப்ப பாருங்க நான் சொல்றப்போ இந்த நான்முகி என்றதுக்கு நான்முகிக்கு நான் கதைக்கலாம்டா CCl4 நான் கதைக்கலாம். CCl4 நான்முகி வடிவம். அதே போல CHCl3 கூட நான்முகி தான். ஆனா நான் சொல்றேன் இது இந்த CCl4 வந்து முனைவு இல்ல. இந்த CCl4 முனைவு இல்ல. ஆனா இது முனைவு இருக்கிறது. முனைவு இருக்கு. CHCl3 ரெண்டு டிஃபரண்ட் லைன். CCl4 முனைவு இல்ல. ஆனா CHCl3 முனைவு இருக்குது. ஏனென்றா அந்த நான்முகி வடிவமா இருந்தாலும் அப்போ அவை வேறுபட்ட அணுக்களா இருக்கு. ஒழுங்கற்ற தன்மை இருக்காங்க. ரைட்டா. இதை விட ஐதரோ காபங்கள் முனைவற்றார்கள். ஐதரோ காபங்கள் முனைவில்ல. அல்கைன் பென்சின் எல்லாம் முனைவற்ற ஆக்கலாம். ரைட் ஓகே ரைட். நான் கேள்விக்கு போகலாம் வருஷா. உங்களுக்கு என்ன கேள்வி சொல்றானுண்டா பாருங்க. இங்க ஒரு கொஞ்சம் சேர்வையை தந்து போடு. SO2 CO2 XCl4 CCl4 SL4 ஃபைன். நான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிறுக்கி வச்சுங்க பேரப்பு. இதுல வந்து உனக்கு என்ன கேட்கிறாங்கன்னா முதலாவது ஒரே எண்ணிக்கையான பங்கிட வேலை பிணைப்பை உடையன. ஓகே ஒரே எண்ணிக்கையான பங்கிட வேலை பிணைப்பை பொய்யான குறி தாங்க இருக்கானப்பு. இதுல ஒரே எண்ணிக்கையான பங்கிட வேலை பிணைப்பு பாருங்க. எல்லாத்துலயும் 4 பங்கிட வேலை பிணைப்பு இருக்கு. 4 பங்கிட வேலை பிணைப்பு பாருங்கடா. இங்க பாருங்க SO2ல கூட இங்க லோன் எனக்கு இல்லாம ஓகே எத்தனை 4 பங்கிட வேலை பிணைப்பு. பங்கிட வேலை பிணைப்பு இது இல்லையா? எதான் காட்டிது பங்கிட வேலை பிணைப்பு. இங்க பாருங்க 4 எல்லாத்தையும் பேருதா சார் 4 இருக்குது. 4 பங்கிட வேலை பிணைப்பு. 4 பங்கிட வேலை பிணைப்புகள் உருவாக்கப்பட்டது. 4 பங்கிட வேலைப்பால உருவாக்கப்பட்டது. ஓகே ரைட். இம்மூலக்கூறு அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரி. இந்த கேள்வியில முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரி. இரண்டாவது பாப்பம். இரண்டாவது என்ன சொல்றாங்க? மூலக்கூறு ஜாவட்டிலும் மைய அணு அட்டக விதிக்கு அமைவதில்லை. மூலக்கூறு ஜாவட்டிலும் மைய அணு அட்டக விதி என்றது 8 எலக்ட்ரான் இருக்கு மாட்டாங்க. பாப்பா செக் பண்ணுவோம். இது பாருங்க ஒரு எலக்ட்ரான் 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இது ஒரு பங்கிட்டு பிணைப்புங்க. இந்த 2 எலக்ட்ரான் வந்து இவருக்கு சொந்தம் இவருக்கு சொந்தம். அப்ப சல்பேட் எலக்ட்ரான் நீ இந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் பார்க்கணும் ரசா. இது எல்லாமே சல்பேட் எலக்ட்ரான் தான். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 எலக்ட்ரான் அட்டம விதி இங்க வரையே இல்லை. காவலுக்கு செக் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் ரைட். இது 10 எலக்ட்ரான் வராது. இந்த இதை பாருங்கடா 2 1 2 3 4 பிணைப்பு. 4 பிணைப்புலையும் 2 எலக்ட்ரான் படி 8 எலக்ட்ரான் இருக்குங்களா செக் பண்ணிப்ப. இங்கேயும் 1 2 3 4 4 படி 8 10 வராது. 10 எலக்ட்ரான் இருக்கு. இங்க பார்த்தோம்னா 2 3 4 8 10 12 எலக்ட்ரான் தான். இங்க வராது. அப்ப எல்லாமே வந்து அட்டம விதியை மூலக்கூறு ஜாவட்டிலும் மையானு அட்டக விதிக்கு அமைவதில்லை. இத நீ எப்படி விளங்கி போட? அவன் என்ன சொல்றான்டா? இதை நீ தமிழ் பிரச்சனை வந்து யோசிக்கணும். மூலக்கூறு ஜாவட்டிலும் மையானு அட்டக விதிக்கு அமைவதில்லையா? எதுவுமே அட்டக விதிக்கு அமைவதில்லைன்னு சொல்றான். ஆனா CO2ல அட்டம விதி இருக்குது. CCl4ல அட்டம விதி இருக்குது. சரியாபு ரைட் ஓகே ரைட். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வந்து மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்
எல்லா மூலக்கூறுகளிலும் எலக்ட்ரான் ஜோடி கேத்திரனிடம் வேறுபட்டது. எல்லா மூலக்கூறுகளும் எஸ் SO2 என்ன வடிவம்? கோண வடிவம். இது நேர்கோடு, இது நேர்கோடு, இது தலை சதுரம். இது என்ன வடிவம்? இது கோண வடிவம் இல்லையா? கோண வடிவம் அல்ல பி வடிவம். இது நேர்கோடு, நேர்கோடு. இது தலை சதுரம். 4 மணி தலை சதுரம் இல்லையா? 4 தலை சதுரம், 4 தலை சதுரம். ஓகே, தலை சதுரம். ரைட். CCl4 நான்முகி, நான்முகி. SF4 வந்து பை வடிவம் அல்லது சிதைந்த நான்முகி. சரி, ஓகே. எல்லா மூலக்கூறுகளும் எலக்ட்ரான் ஜோடி கேத்திரனிடம் வேறுபட்டது. சரி, நாலாவது எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டு வெளிப்பிணைப்பை உடையன. முனைவு இருக்கிற பங்கீட்டு வெளிப்பிணைப்பா? எல்லா பிணைப்பும் முனைவு பங்கீட்டு வெளி. இதுல இந்த வேர்ட்ஸ் உடைய கவனி. எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டு வெளிப்பிணைப்பை கொண்டுள்ள 18 இதே மதிப்பை கழிடுகிறார். எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டு வெளிப்பிணைப்பு. முனைவு இருக்கிற மூலக்கூறு அதான கதைக்கு இல்ல. எல்லா மூலக்கூறுலையும் ஒரு முனைவு பிணைப்பாக இருக்குது. சரி, இது நீ முனைவற்ற சேர்ந்து சொல்லுவ. CO2 முனைவற்றது, HCl4 முனைவற்றது, CCl4 மூலக்கூறு முனைவற்றதுதான். ஆனா அதுல முனைவு இருக்கிற CO பிணைப்பு இருக்குது, முனைவு இருக்கிற HCl பிணைப்பு இருக்குது, முனைவு இருக்கிற CCl பிணைப்பு இருக்குது. அப்ப நீ கதைக்கு வடிவா பிழைக்கொள். எல்லா மூலக்கூறுகளும் முனைவு பங்கீட்டு வெளிப்பிணைப்புடையன. முனைவு பங்கீட்டு வெளிப்பிணைப்பு. எஸ், சரி. ரைட். 5வது எல்லா மூலக்கூறுகளும் வேறுபட்ட வடிவத்தை. எஸ், பாருங்க, எல்லா மூலக்கூறுகளின் வடிவத்தையும் பாருங்க, வேறுபட்ட வடிவங்கள். சரி, ரைட். ஓகே, அது சரி. இந்த ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் தவறானதான் கேட்டவன செகண்ட் ஆன்சர் கொடுத்து. ரைட். நான் 3வது கேள்வி போலாம். IUPAC நேமிங். ரைட். 3வது கேள்வி IUPAC பேர் பார்க்கலாம். ஓகே, பாருங்க. 3வது IUPAC பேரு. ரைட். சேர்வை X னுடைய IUPAC பெயர் யாது அப்படின்னு கேட்கணும். பாருங்க, சேர்வை X னுடைய IUPAC பெயர் யாது? பாருங்களா, இதுல CH2OH, ரைட். C டபுள் பாண்ட் CH, CHO ஆல்டிஹைட். அது CH NH2, C டபுள் பாண்ட் NH2. ஃபைன். இதனுடைய பிரதான தொழிற்படு ஊட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அமைட். CONH2 தான் பிரதான தொழிற்படு ஊட்டமாக அமையும். அப்ப இதுக்கு தான் 1வது இலக்கம், 2வது, 3வது, 4வது, 5வது ஆல்கஹாலை விட்டுட்டு நாங்க இதுல சொல்லலாம். அப்ப இதுல இதான் மெயின் செயின் என்றாலா. இதை விட்டு மிச்சம் எல்லாமே வந்து பிரதியிட்டு கூடமா வரும். இது அமைன், AMIN அமைன். CHO வந்து பிரதியிட்டு கூட வரும். ஃபோமைல் வரும்டா, ஹைட்ரோக்சின் வரும், ஹைட்ரோக்சி. ரைட். நாங்க பேர் இல்லை. முதல்ல ஆல்பபெட்டிக் கோட படி பார்த்தோம்னா ஞாபகத்துக்கு கீப்பின்னு ஞாபகம். கீப்பி கிளைய பெயரிட்ட பிறகு பிரதான தொழிற்படு ஊடகத்தை பெயரிடும். கிளைய பெயரிட்ட பிறகு நீ என்ன செய்யறாசா? பிரதான தொழிற்படு ஊடகத்தை பெயரிட்டுக்கொள். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்? கிளைய பெயரிடுறேன். கிளை இது. ஓகே, அமைன் இருக்குது, ஃபோமைன் இருக்குது, ஹைட்ரோக்சி இருக்குது. இதுல ஆல்பபெட்டிக் கோட பார்க்கணும். சரியா? ஓகே, பார்க்கலாம். எவ்வளவு போகுது ஆல்பபெட்டிக் கோட? முதலாவது A தான் முன்னுக்கு இல்லையா? அப்ப 2 டேஷ், பாருங்கடா, 2 டேஷ், ரைட். 2 டேஷ், 2 அமினோ, ரைட். தென் அங்கால 5 ஹைட்ரோக்சி இல்ல 4 ஃபோமைல் இருக்கு இல்லையா? 4 ஃபோமைல் 5 ஹைட்ரோக்சி கணிச்சாலும்டா. இப்ப கீப்பின்னு சொன்னா கிளை எல்லாம் பெயர் விட்டாச்சு. இனி பிரதான தொழிற்படு ஊட்டம் அதுக்குரிய காவல் நிக்க 5. அவ பென்டன் அமைட், ரைட். பென்டன் அமைட். அப்ப டபுள் ஒன் வந்தா பென்ட் ஈன் வந்துடும். அந்த ஈனை கூட எடுத்து நீ காரணம் எடுக்கலாம். பென்டன் அமைட். ஓகே, ஃபைன். ரைட். அப்ப உனக்கு என்ன ஆன்சர் இருந்தா இதுல 2 அமினோ 4 ஃபோமைல் 5 ஹைட்ரோக்சி பென்ட். எஸ், நான் விட்டுட்டேன்னா சொல்லிடா. டபுள் பாண்ட் இருக்குடா, சொல்லிடா. அப்ப டபுள் பாண்ட் இல்லையா எனக்கு பென்டன் வந்திருக்கும். பட் டபுள் பாண்ட் இருக்குது இங்க. இந்த டபுள் பாண்ட் நான் விட்டாச்சு. 3ஆம் இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. தென் பென்ட் ஈன். இப்ப பேர் வித்தியாசத்தை பேர் பென்ட் ஈன். ஆனா அந்த ஈனுக்குரிய இடம் இருக்கு தானே 3வது இடம். அப்ப 3 பென்டீன் அமைட். அவ்வளவு வித்தியாசம்.
பென்டேன் அமைக்கண்டா அது டபுள் பாண்ட் இல்லையண்டா சும்மா சிங்கிள் பாண்ட் மட்டுமே பென்டேன் வந்திருக்கும் இது டபுள் பாண்ட் கூடிய ஈன் வேணும் பென்ட் ஈன் அந்த ஈன் கூட எடுத்துக்காரு 3 பென்டீன் அமைக் ஓகே ஃபைன் அடுத்த என்ன ஆன்சர் அப்ப இதுக்கு ஃபிஃப்த் ஆன்சர் ஓகே தான் 5 அமினோ 4 மை 5 amino oh sorry I think fifth answer right 2 amino 4 my 5 hydroxy pentene அல்லது 3 pentene ரெண்டு சேம் தான்டா சரியா இந்த pentene அந்த ஈன கூட இருந்தா காடிக்கண்டா en e வராது en அங்காலே நார்மலா alkene main function வேற en வந்திருக்கு அந்த e கட் பண்ணி தான் இங்க வரப்போகுது en ன்ற பேர் ஓகே இந்த e கூடிய இடம் அது 3 pentene ங்கனா சரி அல்லது pentene அப்படினு காட்டா ஓகே ஃபைன் ரைட் ஓகே நாங்க அடுத்து போலாம் ரைட் பாருங்க உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒரு நாலாவது கேள்வி வந்து ஏதோ ஸ்ட்ரக்சர் போட்டு ஆக்சியேட்ட நிலையை கேட்குறோம் சரிதான் சார் இந்த ஆக்சியேட்ட நிலையை நாங்கள் எப்படி காணலாம் சில பேருக்கு இந்த ஆக்சியேட்ட நிலை கணிக்க தெரியாது ஈஸியாக கணிக்கலாம் உங்களால் கணிக்கலாம் அதுக்கு எலக்ட்ரானிக் தேவை மின்னழுத்தன்மை உங்களுக்கு தேவை சார் ரைட் மின்னழுத்தன்மை எப்படி காணலாம் ஸோ மின்னழுத்தன்மை பெருமானங்கள் எவ்வளவு மின்னழுத்தன்மை அடுத்த கேள்வி இந்த மின்னழுத்தன்மையோடு தான் ஏனென்றா சாரி அடுத்த கேள்வி வந்தப்போ மின்னழுத்தன்மையோட சம்பந்தமான கேள்வி தான் ஆனா அங்க ஒவ்வொரு மூலகத்தினுடைய மின்னழுத்தன்மை வேல்யூவும் வேறுபடும் அது ஒரு சேர்வைக்கு சேர்வை வேறுபடும் அது என்ன மாதிரி அடுத்த கேள்வியில பார்க்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆனது 19ல கூட இது சம்பந்தமான கேள்வி வந்தது ரைட்டா ஓகே இப்போ மின்னழுத்தன்மை வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் லித்தியம் beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminium, silicon, phosphorus, kandagam, chlorine, potassium, calcium. Right, hydrogen value வந்து எவ்வளவு வந்தா 2.1 எவ்வளவு 2.1 1 and 1.5 2 and 2.5 3 and 3.5 and 4 இங்க 0.9 1.2, 1.5, 1.8, 2.1, 2.5, 3 and 0.8, 1. So, மின்னழுத்தன்மை வேல்யூ வந்து பவுலிங்கினுடைய மின்னழுத்தன்மை வேல்யூ தான் அப்ப இது இதுல புளோரின் தான் மின்னழுத்தன்மை கூடினவர் இதுல பாருங்க எங்கட ஒரே மின்னழுத்தன்மை வேல்யூ இருக்கு பெரிலியமா அலுமினியமா கூட வேண்டா பெரிலியத்தை காட்டிலும் அலுமினியத்துக்கு கூட அண்ட் அடுத்த எங்கட ஹைட்ரஜனா பாஸ்பரஸா ஹைட்ரஜனை காட்டிலும் பாஸ்பரஸ் கூட ரைட் இதை விட கார்பனா சல்ஃபரா கார்பனை விட சல்ஃபர் விட இங்க புரோமின் 2.8 அயடின் 2.5 சல்ஃபரை விட அங்க எல்லாம் பாருங்க இவருக்கு 2.5 தான் ஆனா உண்மைக்கும் இப்படி ஞாபகம் பெரிய அணுக்களுக்கு மின்னழுத்தன்மை கூட ரெண்டு விஷயத்தை ஞாபகம் இருக்கும் ஆனா 2.1 தான் 2.1 ரைட்டா 1.5 அந்த பரிமாணங்கள் வந்து வித்தியாசப்படும் தசத்துக்காங்கள வித்தியாசப்படும் சரியா ரைட் ஓகே தென் உங்களுக்கு இதை வச்சு தான் நாங்கள் மின்னழுத்தன்மையை வச்சு தான் நாங்கள் ஆக்சிஜன் நிலையை வந்து தீர்மானிக்கலாம் அது என்ன மின்னழுத்தன்மைக்கும் ஆக்சிஜன் நிலைக்கும் என்ன ரிலேட்டிவ் இருக்குது பார்க்கலாம் ரைட் பாருங்க இப்ப HCl ஒரு பங்கெடுப்பு பிணைப்புல எப்படி இந்த ஆக்சிஜனை காணலாம் HCl இவருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மின்னழுத்தன்மை கூட இதுக்கு 3 இது 2.1 என்றபடியாக சார் அது இங்க வித்தியாசம் அப்படி அதே இங்க 0.5 கூட்டிட்டு போகுது இங்க 0.3 கூட்டிட்டு போய் இந்த இடத்துல வந்து 0.4ம் இந்த இடத்துல 0.4ம் இங்கால 0.5ம் கூடுது அந்த டிஃபரண்ட் எல்லாம் கொள்ளுங்க 0.4 அங்க 0.5 கூடுதா மிச்சம்ல மேல இல்லாம 0.5 தான் கூட்டிட்டு போகுதா ரைட் ஓகே அப்ப இதுல 2.13 ஓகே மின்னழுத்தம் கூடனாரு குளோரினுடைய பக்கம் தான் ஆட் நிப்பதுண்டா அந்த எலக்ட்ரான்ஸ் நிற்கும் அப்ப அவருக்கு பக்கம் எலக்ட்ரான் நிக்கல ஒரு சிறிய மவையிடம் அப்ப டெல்டா மைனஸ் இவருடைய எலக்ட்ரான் போக வழியா ஒரு சிறிய நேரேட்டம் டெல்டா பிளஸ் அப்ப இவருடைய ஆக்சிஜன் வந்து -1 இவருடைய ஆக்சிஜன் வந்து +1 ஒரு ஆக்சிஜன் நிலை என்று ஆக்சிஜன் என்னன்றது ஒரு மூலகத்தினுடைய சார்பு ஏற்றத்தினுடைய அளவு அதாவது அந்த மூலகம் வச்சிருக்கிற ஏற்றத்தினுடைய அளவு தான் நான் சொல்லுவோம் ஆக்சிஜன் நிலையை சொல்லிக்கொள்வோம் -1 ஓகே இதே நாங்க CO2 நேப்போம் இந்த CO2 ல கார்பனுடைய ஆக்சிஜன் என்னடா கார்பன் வந்து பாருங்கடா கார்பன் வந்து 2.5 ஆக்சிஜன் 2.5 and இது 3 மின்னழுத்தம் கூடின வைக்க எலக்ட்ரான் நிக்கும் டெல்டா பிளஸ் அண்ட் டெல்டா மைனஸ்
delta plus and delta minus, delta plus and delta minus, delta plus and delta minus. ஏன்னா அவற்றை வந்து எலக்ட்ரான் நிக்க போகுது மைனஸ் போய் நிக்க போகுது இல்ல பாருங்க 4 பிளஸ் இருக்குடா தென் இதுல பிளஸ் 4 வர போகுது ரைட். இதை நாங்க ஸ்ட்ரெயிட்டா காண்றது அப்படி ஒரு பங்கடைவெளி பிணைப்புல எப்படி நாங்க நேரடியா அவருடைய ஆக்சிஜன் எப்படி காணலாம்டா அப்போ ஆக்சிஜனுடைய இதுல ஆக்சிஜன் வந்து 3.5 இல்லையா 3.5 இது 2.5 ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா எப்படி நாங்க இந்த கார்பனுடைய ஆக்சிஜன் நிலையை வந்து நாங்க நேரடியா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாடா இந்த கார்பன் டை ஆக்சைடுல எப்படி நேரடியா பார்க்கலாம். ஆக்சிஜன் எடுக்க சாத்தியமான ஆக்சிஜன்கள் வந்து -2 -1 0 -12 0 and +2. இதுல நீங்க பாருங்களா சார் இது ஆக்சைடா இருக்கு -2 ஆக்சைடா இருக்கும் இது பேர் ஆக்சைடா இருக்கும் பேர் ஆக்சைடுல ஆக்சிஜன் இருக்கிற ஆக்சிஜன் வந்து -1 இருக்கும் இது சூப்பர் ஆக்சைடா இருக்கும் சூப்பர் ஆக்சைடு இதுபடி இது ஆக்சிஜன் OF2 இந்த ஆக்சிஜன் ஒரு சேர்ந்து ஓகே OF2 ல தான போங்கட ஆக்சிஜன் +2 இருக்கு சாத்தியம் ஏனா ஃப்ளூரினோட நேயகனால பிளஸ் இருக்கும் மின்னேற்ற கூடினோட நேயக வந்து பிளஸ் வர போகுது தென் -12 ன்ற போய்டும்டா இது சூப்பர் ஆக்சைடு இந்த ஆக்சைடு சூப்பர் ஆக்சைடு பெராக்சைடு எப்படி ஃபார்ம் பண்ணுவேண்டா இந்த கூட்டம் ஒன்று மூலகங்கள்ல லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ன்னு கேக்குறாசா என்ன நடக்கும்டா இந்த லித்தியத்துக்கு கீழே இருக்கிறார்கள் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் லித்தியத்துக்கு கீழே ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் O2 சோடியத்துக்கு கீழே இருக்கிறார்கள் வந்து பெராக்சைடை ஃபார்ம் பண்ணும் இந்த பெராக்சைடு வந்து எப்படி இருக்கும்னா O2 பொட்டாசியம் கீழே இருக்கிறார்கள் வந்து சூப்பர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் இந்த சூப்பர் ஆக்சைடு வந்து O2 ரைட் ஓகே. இதை விட பெராக்சைடை ஃபார்ம் பண்றது பேரியம் மட்டும்தான் பெராக்சைடை ஃபார்ம் பண்ணும் இது மட்டும்தான் பெராக்சைடை ஃபார்ம் பண்ணும். தென் எனக்கு விளங்கணும் பெராக்சைடை ஃபார்ம் பண்றாங்க கொஞ்சம் பேர் சூப்பர் ஆக்சைடை ஃபார்ம் பண்றாங்க கொஞ்சம் பேர் தென் ஆக்சிஜன் OF2 ஓகே அது ஒரு சேர்வைகள் வேற எந்த இடங்கள்ல ஆக்சிஜன் வந்தாலும் அவளுடைய ஆக்சிஜன் -2 ஆக்சைடா இருக்கட்டும் ஆக்சி ஆசிட்டா இருக்கட்டும் அந்த ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் வந்து -2 தென் இது -2 நிகரமா எந்த சார்ஜஸும் இல்ல இதுக்கு x எடுங்கடா x plus -2 into 2 என ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது is equal to 0 then x சமன் +4 நாங்க நேரடியா கணிக்கலாம். இதே CO3 2- என்று வையுங்க CO3 2- என்றா இவருக்கு x என்னடா x -2 தர 3 எவ்வளவுண்டா உங்களுக்கு -2 then x சமன் +4 ன்னு வரும் ஆக்சிஜன் கணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபைன். உனக்கு என்ன இதுல ஏதோ ஒரு சேர்வையில கேட்கலாம் ஆக்சிஜன் நாங்க அந்த பங்கடைவெளி பிணைப்பு என்ற வழியா நாங்க இந்த மின்னத்தன்மையை வச்சு நாங்க கணிக்கலாம் பார்க்கலாம். NSC double bond H பார்க்கலாம் அப்போ NSC double bond H ரைட். இன்னும் என்பு கட்டமைப்பை கொண்ட ஓகே என்பு கட்டமைப்பு தந்திருக்காங்க நடுநிலையான உறுதியான மூலக்கூறுல ஆக்சிஜன் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு என்பு கட்டமைப்புனாடா இதை வந்து நாங்க லூயிஸ் கட்டமைப்பு இல்ல இதை வச்சு நாங்க லூயிஸ் கட்டமைப்பு கீறலாம் ஓகே. இங்க இருந்து கீறுவோம்னா இந்த இடத்துல பாருங்க சார் இந்த கார்பனுடைய வேல்வளவு 4 திருப்தி செய்யப்பட்டிருக்கு. சல்பர் நாங்க பார்த்தா இவர் 2 4 6 நைட்ரஜன் 3 5 ஓகே 2 ஓகே சல்பர் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நைட்ரஜன் வந்து இப்படி ஒரு பொண்ணு விடையிறாங்க நான் இதுல மும்மை பிணைப்பை போடுவோம் ஏன்னா 3 வேலை விட வேணும் ஓகே. இவங்க 3 3 4 இவருக்கும் ஓகே 2 எலக்ட்ரான் ஓகே அவ்வளவுதான் ரைட். இவருடைய ஆக்சிஜன் நிலை தான் கேட்டவனுக்கு. இதே போல மின்னேத்தன்மை வெளியே வச்சுட்டு பார்க்கலாம் 2.5 2.1 2.5 2.1 2.5 இங்கே உனக்கு ஒரு சின்ன சிக்கல் வர போகுது. கார்பன் சல்பருக்கு 2.5 நான் இதை முதலே சொல்லியிருக்கேன் பாருங்களா பெரிய அணுக்களுக்கு வந்து கூட வரும் 2.5 தான். ஆனா அந்த பெரிய அணுக்கு நீ என்ன பெரிய அணுக்குன்னு நான் சொல்ல அவன் அணுவன் கூட்டிட்டு போக இப்படி ஞாபகத்துக்கு கூடுது ஐ மீன் ஒரே மின்னேத்தன்மை விலைய பாருங்க கார்பன் சல்பர் ஐடின் 3 வந்து ஒரே மின்னேத்தன்மை வெளியே தான் இருக்காங்க. இதுல பவுலிங் அழகு திட்டப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க கார்பனோட சல்பரோட ஐடின் கூடன்னு சொல்றாங்க பெரிய அணுக்களை கூட ஞாபகத்துக்கணும் இல்லாட்டி இந்த கேள்வி இப்ப செய்யலாம். இது 3 ஓகே 2.5 இங்க 3.5 இதை நாங்க வச்சுட்டு என்ன செய்ய போறோம்னா டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் அப்போ போட போறோம். மின்னணுத்தன்மைன்ற என்னடா மின்னணுத்தன்மைன்றது பிணைப்பு சூடி இலற்றின தன்பால் கவர்ற ஆற்றல் தான் மின்னணுத்தன்மை. அப்ப பிணைப்பு சூடி இலற்றின தன்பால் கவர்ற ஆற்றல்
மின்னழுத்தன்மை கூட இருந்தா அந்த பிணைப்பு எலக்ட்ரான் தண்ட பக்கத்துல எடுத்து வச்சிடும். எலக்ட்ரான்டா மைனஸ் என்ன நோக்கி ஒரு மைனஸ் வந்தா எனக்கு மைனஸ் தான்டா. ரைட். இப்ப இதுல 2.5 2.1 ஆட்ட பக்கம் எலக்ட்ரான் நிக்க போகுது, இவட்ட பக்கம் இந்த பாண்ட் எலக்ட்ரான் வந்து இவட்ட பக்கம் நிக்க போகுது. அப்ப இதுல ஒரு மறையிட்ட டெல்டா மைனஸ் அப்படி விட்டு எலக்ட்ரான் போகுது. அப்ப டெல்டா பிளஸ் ராசா முக்கியம் அதேதான்டா. இங்க ஆக்சிஜனுக்கு வந்து 3.5 அப்ப அவட்ட பக்கம் எலக்ட்ரான் நிக்க போகுது. அப்ப டெல்டா மைனஸ் இவரை விட்டு எலக்ட்ரான் போகுது, டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் ரெண்டு பொண்ணாலையும் பெருமிடா டெல்டா பிளஸ். இதை நாங்க எடுத்தோம்னா சல்பரா கார்பனா கூட பாருங்க, கார்பனை விட சல்பர் கூட. அப்ப இவர் தான் மின்னேத்தன்மை கூடினார். அப்ப இவற்றை பக்கம் தான் அந்த எலக்ட்ரான் நிக்க போகுது. அப்ப சிறிய ஒரு மாதிரி டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். நீங்க நைட்ரஜனா கார்பனா சல்பரா கூட நைட்ரஜன் கூட. அப்ப டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். இதால மூன்று வரை போகுது இல்லையா? அப்ப டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். இவருடைய ஆக்சிஜன் நீ கடிச்சு கொள்ளலாம். எவ்வளவு வேண்டா பாருங்க, கார்பன்ல வந்தடா 1 2 3 பிளஸும் ஒரு மைனஸும். தென் என்னென்ன மூலங்களை கேட்டுருக்காங்க? நைட்ரஜன் சல்பர் கார்பன். ஆக்சிஜன் கேட்கல, நைட்ரஜனை கழிஞ்சிட்டு போங்கடா. எத்தனை? 3 மைனஸ் மைனஸ் 3. சல்பர் 3 பிளஸும் ஒரு மைனஸும் 3 பிளஸும் ஒரு மைனஸும் 2 பிளஸ். கார்பன் கார்பன் 1 2 3 பிளஸ் ஒரு மைனஸ் 10 பிளஸ் 2. ரைட். ஆன்சர் -3 + 2 + 2. ஃபர்ஸ்ட் ஆன்சர். நாலாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சர் பொருத்தம். நாலாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கு. ஓகே ரைட். நாங்க பார்க்கலாம் அடுத்த கேள்வி. ஐந்தாவது கேள்வி. நான் இதை அழிக்க. ஓகே இதை பாருங்கடா, மின்னது தன்மை. நாலாவது கேள்வியை பாருங்க. இது உனக்கு சில பேருக்கு வந்து சில பேருக்கு இல்லை கன பேருக்கு பலருக்கு வந்துடா பிரச்சனை. இந்த ஓகே இந்த ஐந்தாவது கேள்வியை பாருங்க. அதுல நைட்ரஜன் தான், ஆனா அதுக்குள்ளேயே மின்னேத்தன்மை வேறுபாடு எப்படி நடக்குறாங்க சார்? எப்படி மின்னேத்தன்மை வேறுபாடு கேட்பாங்க. அந்த டவுட் இந்த உனக்கு கிளியர் ஆகும். ரைட்பா. மின்னேத்தன்மை ஒரு மூலகத்துக்கு நாங்க நார்மலா இதான, ஆனா அது சேர்வைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த சேர்வைக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறும் என்ற விஷயத்தை நான் சொல்றேன். ரைட். இதோட நீ எல்லா இப்படியான கேள்விகள் அனைத்தையும் நீ செய்யலாம். ரைட். பார்க்கலாம். இந்த பாருங்கடா, அஞ்சாவது கேள்வி. இதுக்கு முதல்ல நான் சொல்றேன். முதல்ல ஒரு மூலக அணுவினுடைய வெவ்வேறு சேவைகள்ல அவைகளுடைய மின்னேத்தன்மையை நீ கம்மியா பண்ணணும்னா முதலாவது விஷயம் நீ கலப்பை கன்சிடர் பண்ணணும். அவைகளுடைய கலப்பை நீ அவதானிக்கணும். ரைட். ஓகே கலப்பை நீ என்ன செய்யணும்? அவதானிக்கணும். ஓகே கலப்பு முதலாவது நீ பார்க்க வேண்டிய விஷயம் கலப்பு. அந்த கலப்பண்டைக்கு கலப்பண்டைக்கு sp3 விட sp2க்கு கூட, sp2 விட spக்கு கூட. ரெண்டாவது ஆக்சியேட்டர் உதாரணத்துக்கு -3 -2 -1 மின்னதுத்தன்மை. சேர்வைகளில் மின்னதுத்தன்மை ஒரு மூலகத்தினுடைய மின்னதுத்தன்மை. மின்னதுத்தன்மை மின்னெது இயல்பு தன்மையை நீங்க பார்க்கணும்னா கலப்பை சேவையில் அந்த மூலகத்துடைய கலப்பை. அடுத்த ஆக்சியேட்டர் என்ன பார்க்கணும்னா தென் அடுத்த மூன்றாவது கூட இல்லையா -3 -2 -1 இப்படி கூட்டிட்டு போகுது. ஆக்சிஜன் கூட மின்னதுத்தன்மை கூட்டிட்டு போகும். +1 and +2 இப்படியே கூட்டிட்டு போகும். ஓகே மூன்றாவது ஏற்றம். அந்த அணுவுல இருக்கிற ஏற்றத்தை பார்க்கணுங்களா சார்? அந்த மூலகத்திற்கு ஏற்றம். ஓகே நாலாவது சுற்றேல் அணுவின் தன்மை. இதானோட அணுவின் தன்மை. ஓகே சுற்றேல் அணுவின் தன்மை பார்க்கலாம். இப்ப கலப்பு மாற எப்படி இவருடைய மின்னழுத்தன்மை மாறும் பார்க்கலாம். இப்ப CO2 இருக்கும்னா CO2 EC கார்பனேட் CO3 2-. இதுல ரெண்டுமே கார்பன் தான். ஆனா இதனுடைய மின்னழுத்தன்மை இந்த கார்பனுடைய மின்னழுத்தன்மையா இந்த கார்பனுடைய மின்னழுத்தன்மையா கூட என்றதான் கேள்வியா இருக்கும்டா. இப்படியான கேள்வி செய்வோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்வேன்னா கலப்பு தான் பார்ப்பேன். முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் கலப்பு சமனா. அடுத்தது இது ஆக்சிஜன். ரைட். ஓகே இந்த கலப்பை என்ன கலப்பு? இது sp. சரி எனக்கு கலப்பு பார்க்க தெரியாது. மின்னழுத்தன்மையில நான் கலப்பு போகிறேன். கலப்பு எப்படி பார்க்கலாம்? சின்ன டாக்டர் சொல்லி பார்க்கலாம். கலப்பு பாருங்களா, கலப்பு எப்படி பார்க்கலாம்?
அதாவது சிக்மா பிளஸ் தனிச்சோடி உனக்கு தெரிஞ்சா கலப்பு சொல்லலாம். சிக்மா பிளஸ் தனிச்சோடி 2 கலப்பு sp 3 sp2 4 sp3 சிக்மா பிளஸ் தனிச்சோடி. அது என்ன சிக்மா பிளஸ் தனிச்சோடி? சிக்மா பிளஸ் தனிச்சோடி ஒரு பாண்ட் இருந்தா சிக்மா, 2 பாண்ட் இருந்தா சிக்மா and பை, 3 பிணைப்புகள் இருந்தா சிக்மா டபுள் பை, 2 பை இருக்கு. தனிச்சோடியில இருந்தது இப்ப உதாரணத்துக்குடா பாருங்க SO2 எடு. இந்த SO2ல பாருங்க தம்பி ஒரு சிக்மா and பை, நாங்க இது ஒரு தனிச்சோடி இல்லையா? தனிச்சோடி சிக்மா பிளஸ் தனிச்சோடியை கன்சிடர் பண்ணு. 1 2 3 அதாவது 2 சிக்மா and தனிச்சோடி எத்தனை? மொத்தமா 3 sp2. அப்ப இதனுடைய கலப்பு sp2. அவ்வளவுதான். இது SO3 நான் கன்சிடர் பண்றேன். SO3 கன்சிடர் பண்ணா இந்த SO3 ல கலப்பு எத்தனைன்னு கேட்டானண்டா. ரைட் 1 2 3 ஏண்டா சிக்மா பிளஸ் பை சிக்மா and பையும். ஓகே 3 சிக்மா இருக்குது. 3 sp2 அவ்வளவுதானா? 3 sp2 அவ்வளவுதான். இது 4 இருக்கலாம். CH4 கன்சிடர் பண்ணுவோம். CH4 பாருங்க 4 சிக்மா இருக்குது. அப்படினா எத்தனைடா? sp3 4 sp3 கலப்பு பார்க்கலாம். அப்ப sp இங்க பாருங்க சிக்மா and சிக்மா then 3 இருக்கிற sp2 சிக்மா தனிச்சோடி இல்ல அந்த காவல்ல சிக்மா and பை சிக்மா தான் கன்சிடர் பண்ணுவோம். sp2 ஓகே. அப்ப sp விட sp2 உடைய மின்னழுத்தன்மை குறைவு. சிம்பிள். நான் சொல்வேன் இந்த காவலுக்கா மின்னழுத்தன்மை கூட வேண்டா சொல்லப்போ CO2 இருக்கு காவல். அவ்வளவுதான். அடுத்த ஆக்சியேட்டர். ரைட் அப்ப ஆக்சியேட்டர் என்ன வச்சு எப்படி பார்க்கலாம்? கலப்பு ஓகேடா. அடுத்து ஆக்சியேட்டர் உதாரணத்துக்குனா NH3 ஒருக்கா பார்க்கலாம். NH3 பார்க்கலாமா? இல்ல NH3 இதுல ஏதாவது இருக்குமாடா? ஓகே கலப்பு சேமண்டா தானப்பு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்டா. கலப்பு சேமண்டா அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே நான் சும்மா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன்டா. ரைட் ஃபார்மட் எல்லாம் நான் சொல்றேன். இப்போ NH3 எடுப்போம்டா. NH3 எடுக்கலாம். ஓகே இதே மாதிரி NH4+ ஆக்சிஜனுக்கு வராதப்போ இது சார்ஜஸ்க்கு தான் வரும். 8 தான் வரும். பாரு என்னடா இப்போ NH4+ இதுல பாருங்கடா எத்தனை 1 2 3 4 sp3 கலப்பு 3 பிணைப்பு தனிச்சோடி 1 2 3 4 சிக்மா தான். அப்ப sp3 ரெண்டுமே சேம் கலப்பு சேம். அடுத்த வெப்ப ஆக்சிஜன் சேமா தான் வர போகுது. எவ்வளவு இங்க டெல்டா மைனஸ் மின்னத்தன் முன்னாடி டெல்டா பிளஸ் இப்படியே -3. அப்ப இதுல -3 இங்க பார்த்தோம்னா -4 டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் எல்லாமே ஹைட்ரஜன். அப்ப இதே மாதிரி டெல்டா -4 -1 பிளஸ் -3 மைனஸ் ரெண்டு பேருமே ஆக்சிஜன் சேமா வந்துட்டே சரிடா சொன்னேன்டா. அது ஓட போயில நான் டாக்டர் என்ன ஃபாஸ்டா. ஓகே இல்ல -3 ரெண்டுமே சேமேடா. அப்ப இதுவும் அவுட் அடுத்த வெப்ப ஏட்டம் இங்க பிளஸ் ஒரு விஷயத்தை வடிவாமலிக்கோ. எலக்ட்ரான் மின்னெதிர்த்தன்மை என்றது பிணைப்பு சோடி இலத்திரனை தன்பால் கவர்ற ஆற்றலப்பு. பிணைப்பு சோடி இலத்திரன் அதாவது மைனஸை இந்த பக்கம் இழுக்கணும்னா எங்கிட்ட பிளஸ் இருக்கணும். மைனஸை என்ன நோக்கி இழுக்கணும்னா எங்கிட்ட பிளஸ் இருக்கணும். இவர்கிட்ட தான் பிளஸ் இருக்கு. மைனஸ் வந்துச்சு நாங்க என்ன ஏற்றம் அந்த மூலக அணு வச்சிருக்க ஏற்றத்தை நாங்க எடுக்கணும். நோட் அண்ட் +1 +2 இதுக்கு மாதிரி தான் அந்த மூலக அணு வச்சிருக்க ஏற்றம். இங்க ஏற்றம் இல்ல, நைட்ரஜன்ல ஏற்றம் இல்ல, ஆனா இது பிளஸ் இருக்குது. இதோட தான் கூட எதை வச்சு நான் சொல்றேன் ஏற்றத்தை வச்சு. சரி அப்ப ஆக்சிஜனுக்கும் வேற இதே மாதிரி என்ன செய்யலாம்? இதுல கூட நாங்க சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆக்சிஜனுக்கு வரலாம் பாருங்க டைம் இப்போ ஓகேடா. ஐ திங்க் அந்த CO3- ஓகே. அப்ப நான் என்ன இவ்வளவு நான் வடிவா கவனிக்கணும். இதே ஓடுல நாங்க செக் பண்ணோம்னா ஓகே நான் ஒவ்வொரு பார்க்கலாம், ஒவ்வொரு கூட்டா பார்க்கலாம். ரைட்டா ஓகே பார்க்கலாம். அப்போ ஐந்தாவது அப்படி இந்த கேள்வி எங்களுக்கு செய்து விடுற நோக்கம் இல்ல விளங்கணும். இதை வச்சு நீ இன்னொரு கேள்வி இதை மாதிரி எத்தனை கேள்வி வந்தாலும் நீ உடைச்சு செய்யணும். ரைட் இந்த கேள்வி வேற போக இல்லையா? இதை மாதிரி எத்தனை கேள்வி வந்தாலும் நீ உடைச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கா செய்வ. ரைட் ஓகே பாப்போம். இதுல பாருங்கடா இப்ப நான் சொன்னபடி இதை உள்ள விஷயத்தை நீ இந்த கேள்வி முழுக்க உடைக்கலாம். பாருங்கடா NO2+ அடையாங்க சுற்றி நடுவினுடைய தன்மையை சொல்லி போட்டு போதேன். இப்ப CCl4 அதான் CCl4 and CF4 பாருங்க CF4 இதுல பார்த்தாவா இதை சொல்லி போட்டு போங்களா கேள்வி.
ஓகே CFO சுற்றியல் அணுவினுடைய தன்மை லாஸ்ட்ல சொன்னா சுற்றியல் அணுவினுடைய தன்மை என்ன அப்ப இதுல பாருங்கடா இது sp3 சென்டர் என்ன 4 இருக்குடா இதுவும் பாருடா sp3 தான் இதே மாதிரி 2.53 2.54 அப்ப டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் 4 பிளஸ் இருக்குது பிளஸ் 4 4 பிளஸ் இருக்குது பிளஸ் 4 ஏற்றம் எதுவுமே இல்ல இந்த காவல்ல 0 ஏற்றம் எதுவுமே இல்ல 0 டே 3 பிளச்சிட்டா போ அடுத்தது யாரு சுற்றியல் அணுவினுடைய தன்மை சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் தங்கி இருக்குங்களா ஆட் இருக்குது க்ளோதின் இருக்குது இது 3 இவருக்கு 4 என்ன செய்வார் இந்த ஃப்ளோவின் எல்லாம் பிடிச்சலுக்கு விளக்கணும் ஃப்ளோவின் எல்லாம் பிடிச்சலுக்கு விளக்கணும் ஆக்சிஜன் எல்லாம் விட சுற்றியல் அணுவினுடைய தன்மை எல்லாம் பிடிச்சலுக்கு இந்த இடத்துல நேரியல்பு கூடும் இங்க வேற டேட்டா பிளஸ் இங்க இருக்க டேட்டா பிளஸ் இங்க டேட்டா பிளஸ் கூடடா அப்ப சுற்றியல் அணுவினுடைய தன்மை இந்த க்ளோதின் இருக்குது இந்த ஃப்ளோவின் இருக்குது இவற்றை மின்னழுத்தன்மை கூட இல்ல ஃப்ளோவின் நல்லா பிடிச்சிருக்கு டெல்டா பிளஸ் கூடவே இருக்கு இவருக்கு தான் கூட இது நாலாவது விஷயம் சுற்றியல் அணுவினுடைய தன்மை என்றதுக்காக இருக்கும் சுற்றியல் அணுவினுடைய தன்மை ரைட்டா நீங்க கழிப்பாங்க NO2 பிளஸ் இதுக்கு நீங்க கட்டாயம் ஸ்ட்ரக்சர் கூட தெரியுமா NO2 பிளஸ் NO3 மைனஸ் பார்க்கலாம் NO2 பிளஸ் NO2 பிளஸ் NO3 மைனஸ் ஓகே சில பேருக்கு இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாது அதை விட காமிச்சிட்டு போ லூயிஸ் கட்டாயம் எப்படி கேட்கறது ஒரு சின்ன பிரச்சனை தொடங்கி எங்க வந்து நிக்குது ஜென்ரலா அது ஓகே கலப்பு காணுது ஓகே இப்ப நீ கலப்பு காண சொன்ன உங்களை தான் இது இல்ல அடுத்த வந்து எப்படி அந்த லூயிஸ் கடையை கீறலாம் ரைட் 4-5 விதி இருப்பாரு சின்ன 5 பேரப்பு முதலாவது என்ன செய்யணும்னா எங்கேயாவது ஆக்சிஜனை கண்டா டபுள் ஒன் போடு முதலாவது 99% சரியா இருக்கு 99 வீதமான கட்டபிள் இது ஓகே பாருங்க ரெண்டாவது எங்கேயாவது மைனஸை கண்டா ஆக்சிஜனை போட்டு 6 எலக்ட்ரான் போடு ஏண்டா ஒரு மைனஸ் வருதுண்டா என்னோட ஒரு மைனஸ் ஏற்கனவே 6 எலக்ட்ரான் இருக்கு ஒரு மைனஸ் 7 எலக்ட்ரான் பை செக் பண்ணு 3 4 5 6 ஓகே ரைட் மூணாவது விஷயம் எங்கயா ஹைட்ரஜன் கண்டா ஆக்சிஜன் போடு நாலாவது விஷயம் ட்ரிபிள் பாண்ட்ல ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட் வந்தா பிளஸ் லோன் எலக்ட்ரான் பிளஸ் என்ன 3 5 கொண்டு காணா போயிடு பிளஸ் ஐந்தாவது நைட்ரஜனுக்கு 3 வேலையுள்ளதான் பங்கிட்டு வேலை பிணைப்பு மூலம் ஏற்படுத்த முடியும் ரைட் எக்ஸ்ட்ராவா ஒரு பிணைப்பு வந்தா பங்கிட்டு வேலை பிணைப்பு மூலம் வேலையுள்ள 3 தான் வரும் எக்ஸ்ட்ராவா ஒரு பிணைப்பு வந்தா அது ஈதட் பங்கிட்டு வேலை பிணைப்பாக இருக்கணும் ஈதட் பங்கிட்டு வேலை பிணைப்பா இருக்கணும் ஈதட் பங்கிட்டு வேலை பிணைப்பு அப்ப இன்னொரு பிணைப்பு வந்தா அது ஈதட் அதாவது இவர் அந்த எலக்ட்ரானை கொடுக்கும் லோன் எலக்ட்ரான்கள் இவர் அந்த எலக்ட்ரானை கொடுக்கும் கொடுத்தா பிளஸ் வாங்கினா மைனஸ் அப்ப இதுல நான் கருதுறோம்னா கொடுத்தா பிளஸ் வாங்கினா மைனஸ் ஏன் இது நீங்க எந்த ஒரு கட்டமைப்பும் கருதி பார்க்கலாம் பிளஸ் மைனஸ் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் SO3 2 மைனஸ் சொல்றேன் SO3 2 மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் செய்வடா மின்னழுத்தமா குறைஞ்சான யாரு சல்ஃபர் அப்ப சல்ஃபர் மையானு சல்ஃபர் அங்க செல்ல இந்த மாதிரி இருக்கும் ஓகே அப்ப இதுல வந்து சல்ஃபர் மையானு முதல்ல என்ன செய்யணும்னா டபுள் பாண்டோ போடுறாசான்னு சொன்னா டபுள் பாண்டோ போட்டாச்சு ரெண்டு மைனஸ் இருக்கு ஆக்சிஜன் கொடு கண்ண முடிந்து கொடு 1 3 4 2 அதே மாதிரி HSO3 மைனஸ் HSO3 மைனஸ் பாத்தீங்கன்னா முதல்ல S டபுள் பாண்டோ இங்க O 3 ஒரு மைனஸ் கூடடா அங்க ஒரு H ஆக்சிஜன் அவ்வளவுதானா 1 3 4 ஓகேடா HSO3 மைனஸ் நான் டெவன் கவிட்டேனா இப்படிதான் எல்லாத்தையும் கரு ஓகே இப்போ அடுத்தது NO2 மைனஸ் ஃபைன் NO2 மைனஸ் என்ன NO2 மைனஸ் அப்படி NO2 மைனஸ் கணக்கு வரும் NO2 மைனஸ் கணக்கு N டபுள் பாண்டோ O மைனஸ் NO2 மைனஸ் ஃபைன் NO3 மைனஸ் N டபுள் பாண்டோ ஒரு மைனஸ் ஆக்சிஜன் கொடுத்தாச்சு இப்ப ஒரு சிக்கல் இன்னொரு ஆக்சிஜன் போட்டாகணும் ஆனா பங்கிட்டு வேலை பிணைப்பு மூலம் இந்த கண்டிஷன் படி பங்கிட்டு வேலை பிணைப்பு மூலம் 3 தான் எழுதலாம் இனி ஒரு பிணைப்பு வந்தால் ஈத பங்கிட்டு வேலை பிணைப்பு கொடுத்தா பிளஸ் வாங்கினா மைனஸ் அதாவது இந்த எலக்ட்ரானை இவர் தான் கொடுக்குறா இந்த பிணைப்புக்கு தேவை எலக்ட்ரானை இவர கொடுக்குது கொடுத்தா பிளஸ் வாங்கினா மைனஸ் அதான் கொடுக்குது சரியா கொடுத்தா பிளஸ் எலக்ட்ரான் எப்படி போகுது பிளஸ் அதோட வருது மைனஸ் ஓகேடா நாங்க எப்படி இந்த லூயிஸ் கடைபிடிக்கிறது பார்க்கலாம் இந்த லூயிஸ் கடைபிடிக்கிறாங்க கலவை பார்க்கலாம் இதுக்கு ரைட் ஓகே NO2 பிளஸ் அப்படின்னு பார்க்கலாம் சரி ஓகே NO2 பிளஸ் பார்க்கலாம் ராசா NO2 பிளஸ் and NO3 மைனஸ் ஃபைன் NO2 பிளஸ் and NO3 மைனஸ் நைட்ரஜன் அணுவின் மின்னெதிர் இயல்பு வேறுபாட்டை நைட்ரஜன் அணுவில் ஏற்றமை பிரதானமாக தீர்மானிக்கின்றது பார்க்கலாம்னா இங்க NO3 மைனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்களா
N double bond-ஓ இப்பதான் கிறுக்கணும் இல்லையா முதல்ல என்ன செய்வீங்களா டபுள் bond-ஓ போடு ஆக்சிஜனை போட்டு மைனஸ் போடு நைட்ரஜன் மின்னேற்றமே குறைஞ்சது இல்லையா 3.5 3 நைட்ரஜன் 3.5 ஓகே இன்னொரு மைனஸ் இது என்ன பிளஸ் மைனஸ் இல்ல இது ஏண்டா இதை பண்ணிப்போம் ஓகேனா இப்போ பாத்தீங்கன்னா நேட்டிவ் bond இல்ல ரைட் ஓகே இதுல பாருங்க தம்பி ஒரு கலப்பு செக் பண்ணுவோம் இது sp ஏண்டா sigma and pi சிக்மாவும் பையும் இருக்கு சிக்மாவும் பையும் இருக்கு பாருங்க இது sigma and pi ரெண்டு சிக்மா இருக்குது then sp இங்க ஒரு சிக்மா மூணு சிக்மா இருக்குது then sp2 fine சிம்பிள் தானேடா முதலாவது யாரை பாப்ப மின்னேற்றமே வருவாரு முதலாவது கலப்பு இரண்டாவது ஆக்சிஜன் நிலை மூன்றாவது ஏற்றம் நாலாவது சுற்றியலினுடைய தன்மை சுற்றியலினுடைய தன்மை ஓகேடா இப்ப sp2 இவருதான் மின்னேற்றமே கூட இந்த நைட்ரஜன் தான் மின்னேற்றமே கூட அவன் சொல்றான் எது சரியான கூட்டுன்னு கேட்டு இதுல ஏற்றம் தான் தீர்மானிக்கிறாங்க அல்ல கலப்பு தீர்மானிக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு போலாம் CO2 CO3 மைனஸ் இப்ப நான் பார்த்த எக்ஸாம்பிள் CO2 CO3 மைனஸ் என்ன கலப்பு CO2 CO3 மைனஸ் CO2 CO3 மைனஸ் என்ன கலப்பு இதுல CO2 வந்து ரெண்டு சிக்மா பாருங்கடா சிக்மா பை தென் ரெண்டு சிக்மா இருக்கு sp சென்டர் இங்க சிக்மா பை சிக்மா தென் எத்தனை மூணு சிக்மா sp2 ஃபைன் அவ்வளவு அப்ப sp இங்கேயும் வந்து கலப்பு தான் தீர்மானிக்குது எது கூட வேற CO2 தான் கூட வேற அவன் என்ன சொல்றான் கலப்பு நிலை வேறுபாடு ஓகே சரி கலப்பு நிலை வேறுபாடு தான் பிரதானமாக என்னத்தை தீர்மானிக்கலாம் மின்னேற்றமே தீர்மானிக்கலாம் சரி மூன்றாவது CFO CCl4 CbR4 பாருடா CFO CCl4 CbR4 ஓகே இப்ப இந்த மூன்றையும் வந்து எது தீர்மானி நீயே இப்ப யோசிச்சிருப்ப எதண்டா சுற்றியான இதங்க பார்த்து நம்மள வேணும்டா இப்ப கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இல்ல இதை வச்சு ரைட் இப்ப இதுல கலப்பணி காணப்போ sp3 இல்லையா 4 இருக்கு அப்ப sp3 இங்க எத்தனைடா 4 அப்ப sp3 இங்க எத்தனை 4 sp3 8 அதாவதுடா டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் மின்னேற்றமே உண்டாகவே நான் நிலசங்கள்ல அப்ப டெல்டா பிளஸ் அதாவது +4 இங்கேயும் +4 ஏட்டம் 0 எந்த விதமான ஏட்டம் இல்லங்க அப்ப இது டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் அட நெப்பாலோட ஏட்டம் எழுதுடா அதுல ஏட்டம் இந்த பிளஸ் இப்ப s ஆஃப் இப்ப இன்னொரு பிளஸ் என்ன போகுதுன்னு சொல்லலாம் ஏட்டம் இருக்குது என்ன சொல்லலாம் அப்ப வந்து NH4 பிளஸ் சொன்னமே அந்த நைட்ரஜன்ல பிளஸ் வந்துச்சு NH4 பிளஸ்ல இது ஏட்டம்டா சார் இது ஏட்டம் NH4 பிளஸ் அதான் ஏட்டம் அது 0 எந்த விதமான ஏட்டம் இல்ல இங்க ஓகே அடுத்தது சுற்றியலினுடைய தன்மை அதுல பாருங்க குளோரின் புரோமின் என்று இருக்கும் அந்த பிடிச்சு இழுக்கிற ஆற்றல் மின்னேற்றமே கூடின ஆற்றல் இதுல வந்துடா கார்பனுடைய ஆக்சைடிலே தீர்மானிக்கிறது இருந்தாலாம் கார்பன் அணுவின் மின்னேற்ற வேறுபாட்டை கார்பன் அணுவின் ஆக்சைடிலே வேறுபாடை தீர்மானிக்கிறது என்ன இது சொல்றாங்க கார்பன் அணுவின் ஆக்சைடிலே வேறுபாடு ஓகே கார்பன் அணுவினுடைய ஆக்சைடு நிலை வேறுபாடு என்றால் அந்த கார்பன் குளோரின் என்ற பிரச்சனையை வந்து சொல்றாங்க சரி அப்ப கார்பன் குளோரின் அந்த மின்னேற்றமே வேறுபாடு எப்படி சொல்றாங்க நான் சுற்றி அந்த அவற்றை மின்னேற்றமே வச்சு நான் சொல்லணும்னா சரி அப்போ ஓகே வேறுபாடு வச்சு கதைக்கலாம் சரியா ரைட் என் CH4 இருக்கீங்க என்ன அந்த மின்னேற்றமே வேறுபாடுன்னு வச்சு கதைக்கிறேன் ஏன்னா கார்பனு கூடவா ஹைட்ரஜன் கூடவா அது டிசைட் பண்ணும் அதுவும் டிசைட் பண்ணும் சரியா ஓகே அடுத்து நாலாவது பிளேயரா எத்தனையாவது மூன்றாவது ரைட் மூன்றாவது பிள்ளை இல்லையா நாலாவது ஓகே நாலாவது என்ன சொல்றாங்கன்னா பாருங்க CO3 மைனஸ் CO4 மைனஸ் குளோரின் அளவின் மின்னேற்றத்தன்மை வேறுபாட்டை குளோரின் அளவின் கலப்பு இல்லையா CO3 மைனஸ் CO4 மைனஸ் கலப்பு சேமா இருக்கும் போல இல்ல குறிப்பா CO3 மைனஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் CO4 மைனஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி நான் சொன்ன லூயிஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஈஸி வழி முதலாவது மையானு எது மின்னேற்றமே குறைஞ்சது இது 3 and 3.5 மையானு இவர்தான் Cl டபுள் பாண்ட் ஓ போடும் ஒரு மைனஸ் இருக்கு ஆக்சிஜனோட மிச்சம் இது ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓ 1 2 3 4 5 6 இப்ப ஒரு சிக்மா பை தென் ஒரு சிக்மா ரெண்டு சிக்மா மூணு சிக்மா 4 பிணைப்பு இருக்குது 4 sp3
இவ எத்தனை ClO4 மைனஸ் Cl டபுள் பொண்டோ ஒரு ஆக்சிஜனை போட்டு மைனஸ் டபுள் பொண்டோ இன்னொரு டபுள் பொண்டோ எத்தனை ஒரு சிக்மா 2 3 4 சிக்மா இருக்குது sp3 ஓகே sp3 சென்டர் ஓகே இந்த ஆக்சிஜன் என்ன வேணும்னா ஆக்சிஜன் வேணும் சரி எனக்கு ஆக்சிஜன் நிலை எவ்வளவு வேணும்டா பாருங்க இதுல வந்து +2 +1 ஃபேபஸா இந்த டெல்டா பிளஸ் குளோரின் வந்து மினதன பூர்ண வந்து குளோரின் அப்ப ஆக்சிஜனா கூட அப்ப டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் இப்படி 1 2 3 4 5 வர போகுது அப்ப +5 இல்லையா +5 1 2 3 4 5 இங்கல பேர் எத்தனை டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் 1 2 3 4 5 6 7 வருது 10 +7 அடுத்து இதுல ஓகே தான் இல்லையா இது ஆக்சிஜேட்ட நிலைய தீம் சொல்லி என்ன இவட்ட மின்னேதமே தீமானிக்கு வேண்டா ஆக்சிஜன் இல்ல +5 விட +7 கூட கூடிய ஆக்சிஜன் இல்லையா நிதான அப்ப தீமானிக்கு நான் சொல்றேன் எனக்கு கலப்பு வருவாடா இல்ல கலப்பு சேம் ஐந்தாவதையும் பார்த்தோம்னா ஓகேடா அஞ்சாவது பேர் NH2 என்ன என்ன பாருங்க மைனஸ் என்ன NH2 மைனஸ்ல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க 5 எலக்ட்ரான் வந்து உள்ள 5ஆம் கூட தானே 15ஆம் கூட தானே 5 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கும்டா அப்ப 1 2 5 எலக்ட்ரான் லாஸ்டா இருக்கும் இப்போ ஒரு மைனஸ் வந்தா எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் கூடி 6 எலக்ட்ரான் இருக்கும்டா அப்ப 2 இதுக்குலாம் போனா ஓகே தென் எனக்கு 1 2 3 4 5 6 ஓகே NH2 NH3 எத்தனை வரை போற NH3 பாருங்க எனக்கு இதுல ஓகேடா இதே மாதிரி NH3 கடையை பார்த்து பார்க்கலாம் NH3 NH4+ இப்போ நான் அமைச்சிட்டு பார்த்துக்கலாம் NH4+ ஓகேடா சரி அப்ப இதுல முதலாவது கலப்பை பார்க்கலாம் கலப்பு 1 2 3 4 4 sp3 இங்கே 1 2 3 4 4 sp3 1 2 3 4 sp3 டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் மீதம் 3 நைட்ரஜன் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் இப்படி பார்த்தோம்னா எகினோட மைனஸ் இருக்கு -3 இங்க வந்து பார்த்தோம்னா டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் 3 மைனஸ் இருக்கு -3 இங்க வந்து பார்த்தோம்னா NH4+ சாரி NH4+ இல்லையா NH4+ இதால டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் என்ன போகுது -4 இருக்குது தென் -3 இந்த 3 பிளஸ் சோ 2 பிளஸ் அடுத்து சார்ஜஸ் பாப்போம் ஏட்டம் பாப்போம்னா இங்க பாருங்க -3 இங்க வந்து +1 ஓகே இல்ல -1 இருக்குது ஏட்டமா -1 இங்க ஏட்டம் இல்ல 0 இவருக்கு +1 என்ன இதே உடல்ல கூடுமா இல்லையா ஏட்டம் இதே உடல்ல -3 -1 0 +1 நான் அவன் என்ன சொல்றான்டா ஆக்சிஜன்ல வேறுபாடு எல்லாமே ஆக்சிஜன்ல சேமா இருக்கு சரியா ஆனா அங்க என்ன வேறுபாடுண்டா அவருடைய கலப் சொல்லி ஏட்டம் அவர் கொண்ட ஏட்டம் 4 விஷயங்கள் வந்தப்போ ஒரு சேவையில ஒரு மூலகத்தினுடைய மின்னேத்தன்மை தீர்மானிங்க முதலாவது கலப்பு பாப்போம் இரண்டாவது ஆக்சிஜன்ல பாப்போம் மூன்றாவது ஏட்டம் நாலாவது சுற்றிலானுடைய தன்மை அவ்வளவுதான் ஆறாவது கேள்விக்கு போகலாம் இதுக்கு ஆன்சர் உண்டு CHO ஐ மட்டும் கொண்ட சேதன சேர்வு ஒன்றின் குறித்த தெரிவின் பூரண தகனத்தின் போது CO2 H2 என்பன முறையே 110 கிராம் 45 கிராம் உருவாகிறது CHO கொண்ட ஏதோ ஒரு சேர்வையா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது ஓகே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கொண்ட சேர்வையை நாங்க பூரண தகனம் அடைய செய்யறோம் ஆக்சிஜன்ல பூரண தகனம் அடைய செய்யறோம் CO2 வருது and H2 வருது அது எவ்வளவு பண்ணாலும் 110 and 45 உனக்கு வேற எந்த தேவையும் இல்லை ஓகே உனக்கு வேற எந்த தேவையுமே தெரியல ராசா ஓகே சில பார்த்துட்டு விட்டுலாங்க உனக்கு என்ன தேவை இருக்கானா அதுக்கு நீ ஐடியா போடு சமன்பாடு போடு CO2 110 தானே நான் என்ன செய்யறா நம்பர் ஆஃப் CO2 காணுவோம் நம்பர் ஆஃப் CO2 எவ்வளவுண்டா m of CO2 எவ்வளவு 44 என்ன 12 இது 16 ஆக்சிஜன் 16 2 32 இல்லையா சார் அப்ப நீ கூட்டிப்பா இதுக்கு 44 வர போகுது 110 கிராமுக்கு 44 நான் சொல்லிக்கினா 11 அதாவது 11 10 க்கு 4 2.5 சரியா 2.5 அதே மாதிரி இவர் 45க்கு நம்பர் ஆஃப் H2O வந்து எவ்வளவுண்டா சமன் 45க்கு 18 45க்கு 18 அஞ்சா மூண்டா சொல்லிக்கலாம் 15 சாரி எஸ் மூண்டா சொல்லிக்கினா 15க்கு 6 அதாவது இனி திருப்பி மூண்டா சொல்லிக்கலாம்டா ஓகே மூண்டா சொல்லிக்கலாம்டா 5 2 5 5 ஓகே உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேணுங்களா அதாவது இவர்கிட்ட 2 3 சேமா அவர் 2 3 சேமா பாருங்க CO2 2.5 அதாவது இவே 2 3 சேம் 1:1 அது 1:1 not 2:1 something எதனா இருக்குதுங்க என்ன 2.5 தானே அது ரேஷியோ வந்து சேமா இருந்துச்சு
அப்பதான் எனக்கு இது பிரிக்க ஆரம்பி தகவலுடைய வேற இவைகளுடைய மூல் வந்து சேமா இருக்குண்ணா அவங்க மூல் குணங்கள் வந்து சமம் இருக்காங்க. தென் இதுல பார்க்கலாம் அந்த ரேசியோ இந்த 1:2 சமம் 2 இருக்கலாம். இது அடே இதுல எக்ஸ்டா இங்க எக்ஸ் தான் அவ்வளவுதான். ரைட்டா பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடியது அப்படின்டா யோசிப்பேன். சும்மா சொல்லுண்டா இதுல ஒன்றுண்டா இதுல ஒன்று இருக்குது அதை காமன மாதிரி ஹைட்ரஜன் 2 மடங்கு 2டா இங்க 2 வந்தா 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. அப்படி அதாவது கார்பன மாதிரி இது எக்ஸ்டா பாருங்க இது எக்ஸ் தானே கார்பன் எக்ஸ்டா ஹைட்ரஜன் 2x. அதாவது நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் கார்பன் இஸ் டு நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு வந்தா 1:2 இருக்கும். அவ்வளவு விஷயம். அதுல பார்த்தோம்னா அந்த சேர்வை இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்க முடியாது. இங்க வேற அங்க முன்னு சாப்பிடுதுன்னா அப்படி தான் ஸ்டல் அப்படி தான் இருக்கணும். அதன்படி பார்த்தோம்னா கார்பனை மாதிரி ஹைட்ரஜன் டபுளா இருக்கிறது ஒட்டியூர் இடத்துல இருக்கு பேர் 5வது ஆன்சர். அதை வச்சு தான் எடுக்கலாம். அப்ப இந்த தடவை வந்து 5வது ஆன்சர் அதாவது கார்பன் 5 C5H10 டபுளா இருக்குது. 5வது ஆன்சர் தான் பொருத்தம். இந்த ஒரே ஒரு தடவை தானே எனக்கு இந்த ஒரே ஒரு தடவை தான் எனக்கு. 7வது கேள்விக்கு வா. குறித்த வெப்பநிலையில் அரிதுக்கரையும் அயன் திண்மங்கள் சொஞ்சின் சல்பேட் பேரியம் சல்பேட் ஆகியவற்றின் கரைதிறன் பெருக்கங்கள் முறையே KSP1 KSP2 ஆகும். குறித்த வெப்பநிலையில் இவ்விரு உப்புக்களையும் கொண்ட நிரம்பிய நீக்கசலில் எசோஃபோட்டுமைசின் அயன் செறிவுக்கான சரியான கோவை. இதே மாதிரி கேள்வி 2012 எஸ்ஏல வந்திருக்கிறாசா கரைதிறன் பெருக்கம். ஓகே கரைதிறன் பெருக்க மாட்டா கொஞ்சம் லைட்டா சொல்லி விட்டாடா. கரைதிறன் பெருக்க மாட்டா என்ன பிரச்சனை? கரைதிறன் பெருக்க மாட்டா ஒரு அரிதுக்கரையில திண்மம் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப AgCl அரிதுக்கரையும் திண்மம். இந்த AgCl ஓகே எந்த ஒரு அரிதுக்கரைய திண்மம் ஒரு கொஞ்சமா கரையுதாசா AgCl solid கொஞ்சமா கரைஞ்சு எனக்கு Ag plus aqueous ஆகவும் Cl minus aqueous ஆகவும் அயனாக்கம் அடையும். இப்போ கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவை என்ன சொல்லுதுண்டா கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவை KSP7 Ag plus உடைய செறிவு Ag plus aqueous உடைய செறிவு into Cl minus aqueous உடைய செறிவு. ரைட் ஓகே அவ்வளவுதான். ரைட் ஓகே ரைட் தென் ஒரு KSP ஓகே IP என்னடா சார் இன்னொரு விஷயம் இருக்கு. அயன் ப்ராடக்ட் solubility product கரைதிறன் பெருக்கம் இது அயன் பெருக்கம் அயன் ப்ராடக்ட் என்று என்னடா ஏதோ ஒரு கரைசல்டா எந்த கரைசலாம் இருந்தாலும் அந்த கரைசல் இருக்கிற இப்ப KSP of AgCl என்ற IP காண வேண்டாம். அந்த கரைசல் இருக்கிற Ag plus Cl minus செறிவு பெருக்கம் அவ்வளவுதான். Ag plus ரெண்டு பேரும் ஒரே கோவை தான் Ag plus into Cl minus. இந்த KSP IP இது எந்த கரைசலா இருக்கு நீ NaCl கொண்டு ஆட் பண்ணு doesn't matter. ஆனா அந்த இடத்துல அந்த Cl minus செறிவு பெருக்கத்தை மொத்தமா பாருங்க. இப்ப இத பாருப்போ இந்த KSP க்கும் IP க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? KSP விட IP சின்னடா என்னது? KSP சமன் IP என்றா என்ன? KSP less than IP என்றா என்ன? கரைதிறன் பெருக்கம் கூட வேண்டா வீழ்படிவு வராது. KSP IP என்ன சமன் இல்ல அதாவது நிரம்பிய கரைசல். KSP விட IP கூடனா வீழ்படிவு எனக்கு கிடைக்கும். தான் ரெசிஸ்டன்ஸ். ஃபைன் நாங்க அடுத்து பார்க்க போறோம்னா இவ ஒரு பொது நியமலை விதிக்க பிடிக்கும். இப்ப பாருங்க நார்மலா இன்னொரு லைட் சின்ன கழிச்சு கரும்பு எடுக்க மாட்டா நார்மலா செய்வோம்னா கரும்பு எடுக்கிறத ஒரு சின்ன கழி பாருங்க. இப்ப பாருங்களா இவ ஒரு கேள்வி வந்து KSP ஈஸி என்ற கார்டு நான் சொல்றேன். AgCl சொல்லிட்டின் கரைதிறன் பெருக்கம் சூப்பர் சொன்னா 1/10⁶ மோல் டெசிமீட்டர் -3 எனின் நிரம்பல் கரைசலில் Ag plus இன் செறிவு ஜாதன்னு கேட்கிறான் பையன். Ag plus இன் செறிவு ஜாதன்னு கேட்கிறான் பையன். அப்ப KSP சமன் consideration of Ag plus aqueous into Cl minus aqueous. ஆனா இதுக்கு முதல்ல நீங்க எழுதி இருக்க வேண்டியது AgCl எப்படி அயனாக்கம் அடைய வந்து எழுதணும்னா கட்டாயம். then AgCl solid Ag plus aqueous ஆகும் பகுதியான அயனாக்கம் இல்லையா Ag plus aqueous ஆகும் Cl minus aqueous ஆகும் அயனாக்கம் அடையும். அதே நேரம்னா இதை நீங்க எழுதி காட்டுங்க. இது X அயனாக்கம் அடையும் X கரைஞ்சா இங்கேயும் X தான். then KSP வந்து எவ்வளவு தெரியுமா? KSP சமன் Ag plus aqueous consideration into Cl minus aqueous consideration then x into x விட போகுது. KSP உடைய வேல்யூ வந்து எவ்வளவு வேண்டாம் 1/10⁶
1 தடவை 10 6 then x squared வந்து 1 தடவை 10 6 x equal to 1 தடவை 10 3 டெசிமீட்டர் மைனஸ் வரப்போகுது ரைட் ஓகே இந்த கேன்சலுக்கு இப்போ NaCl இருந்துச்சுன்னா ப்ளக் மேடா NaCl ஆலையும் Cl மைனஸ் எல்லாம் அதுவும் எனக்கு ஒரு அப்செட் இருக்கு ரைட் அந்த கேள்வி பார்க்கலாம் அப்படி கேள்வி என்ன செய்யலாம் பொது அயன் விளைவு இருக்கிறது இப்ப 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் இதே கேள்வி பார்க்கலாம் 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் NaCl கரைசலில் ரைட் ஆஃப் கரைசலில் Ag பிரசன்ஸ் சர்வே கரைசலில் உள்ள கரைசலில் AgCl solid சேர்க்கப்பட்டது Ag பிரசன்ஸ் சர்வே யாதுன்னு கேட்கலாம் KSP சாதாரண 1 தடவை 10 6 இப்படியான கேள்வி வழியா கவனிச்சுக்கோ இப்படியான கேள்வி எப்படி செய்யலாம் அந்த கரைசலுக்கு என்ன இருக்குது NaCl இருக்குது NaCl முழுமையான அயனாக்கம் Na+ ஆகவும் Cl- ஆகும் ஓகே AgCl இருக்குதானே AgCl solid வந்து எப்படி அயனாக்கம் அடையும் பகுதி அயனாக்கம் Ag+ ஆகவும் Cl- ஆகவும் அயனாக்கம் அடையும் ஃபைன் இப்ப பாருங்க NaCl ஆல வந்த அந்த Na+ Cl- எவ்வளவு வந்தா 0.1 ஏனா முழுமையான அயனாக்கம் 0.1 இதால அயனாக்கம் வந்து நான் இப்ப உண்மைக்கு முதல்ல தான் x இப்ப வந்து வேற y ன்னு எடுக்கணும் அப்ப y ன்னு எடுக்குறேன் y கிடைச்சா ஃபுல்லா y இப்ப KSP சமன் Ag+ உடைய செறிவு into Cl- உடைய செறிவு இந்த கேஸ்ல வந்து KSP Ag+ எவ்வளவு y ன்னு எடுத்தனாங்க then Cl- எவ்வளவு 0.1 plus y ஆனா உனக்கு விளங்கணும்டா 0.1 plus y nearly equal to 0.1 ஏண்டா இந்த y வந்து சரியான குறைவு அடுத்து கேட்டது தெரியுமா சரியான குறைவா இருக்கு then KSP சமன் அவ்வளவு வரப்படா y into 0.1 அந்த KSP கான கோவ எவ்வளவுடா KSP கான பெருமன் 1 தடவை 6 சமன் y தட 0.1 சுருக்கி விட்டா 1 தடவை 10 5 இருக்கும் ஆறு அந்த Ag+ சொல்லுது என்ன சொல்றதுடா பொது எண் இருந்தாடா மாறும் அவன் கேரக்டர்கள் மாறும் இதுல ரெண்டு பேருமே வந்து அறுதி கிடையாது திரும்பாங்க இல்ல தந்திருக்காங்க ரெண்டுமே அறுதி கிடைக்கிறாங்க ரெண்டாலையும் பெற அந்த SO4 சொல்லுவை நாங்க புறக்கணிக்கலாம் இங்க ஒண்ணு நான் புறக்கணிக்கலாம் பாருங்க இல்ல புறக்கணிக்கலாம் ரெண்டுமே இருக்கு அப்ப அந்த திண்மத்தை பாருங்க ஏழாவது கேள்வி அதுல ஸ்பொன்ஜியம் சல்பேட் இருக்குது சல்பேட்ல ஸ்பொன்ஜியம் சல்பேட் பேரியம் சல்பேட் கிடையாது ஸ்பொன்ஜியம் சல்பேட் இருக்குது பேரியம் சல்பேட் இருக்குது ரெண்டுமே அறுதி கிடைக்கிறாங்க எவ்வளவு ஸ்பொன்ஜியம் 2 plus SO4 minus equals and இதே மாதிரி BaSO4 பார்த்தோம்னா சார் BaSO4 இப்படி அயனாக்க முடியும் then Ba2 plus equals and SO4 minus equals okay SO4 minus equals fine இதுல இவைகளுடைய கேரியர் வந்து நாங்க x இவைட்ட ஸ்பொன்ஜியம் சல்பேட் இருக்கிறது x இது x பேரியம் சல்பேட் இருக்கிறது y இருக்கு fine உனக்கு என்ன இவட ஒவ்வொரு செய்தியுடைய கரைதல் இருக்கு அந்த KSP2 ஃபைன் இப்போ நான் KSP1 க்கு நான் போறேன் KSP1 சமன் என்ன சொல்றீங்களா ஸ்பொன்ஜியம் 2 plus செறிவு into SO4 minus செறிவு ஸ்பொன்ஜியம் 2 plus செறிவு x ன்னு விட போகுது x and SO4 minus எவ்வளவுடா x plus y இந்த கேஸ்ல x plus y இருக்க போகுது x plus y and KSP2 இவருக்கு போடணும்னா KSP2 right KSP2 இதே மாதிரி தானடா பேரியம் 2 plus SO4 minus அப்ப சோ பேரப பேரியம் 2 plus SO4 minus right பேரியம் 2 plus எவ்வளவு y SO4 minus எவ்வளவு x plus y 1 and 2 சரியா 1 and 2 நீ 1 and 2 ஆ டிவைட் பண்ணு அவன் என்ன கேட்டவனல்ல கேளு SO4 minus என்ன சொல்ற ஓகே ரைட் தப்பு நீ ஒன்றா பிரிச்சேன்டா சா x plus y கேன்சல் ஆயிடும் ஆனா அவன் கேட்டதே SO4 minus தான் கேட்டிருக்காங்க x plus y காணணும் ஒண்ணுடனே கூட்டி விடுமா பாப்போம் 1 plus 2 கூட்டினோம்னா KSP1 plus KSP2 சமன் பாருங்கடா x into x plus y plus y into x plus y x plus y காமனா எடுங்கடா x plus y காமனா எடுங்கடா x plus y எடுங்கடா அட x plus y போமா சேர்த்துடா காமனா எடுத்தோம்னா வழியில x plus y காமனா எடுத்தோம்னா வழியில என்னது x plus y இவ்வளவு என்னடா x plus y into x plus y தானே x plus y உடைய ஸ்கேர் வந்து என்னது KSP1 plus KSP2 then x plus y is equal to square root KSP1 plus KSP2 fine அவ்வளவு ஓகே ரைட் உனக்கு என்ன ஆன்சர்டா
ஹாஃப் ஃபார்ம் இருக்கு அந்த குட்டேன்ல ஹாஃப் ஃபார்ம் இருக்கு இதான போய் அந்த SO4 மைஸ் சொல்லுங்க இல்ல எக்ஸ்பிரஸ் வே தான SO4 மைஸ் சரியா தென் SO4 மைஸ் சொல்லுங்க SO4 மைஸ் சொல்லுங்க KSP1 plus KSP2 உடைய ஹாஃப் ஃபார்ம் இருக்கு அவ்வளவுதான் KSP2 உடைய ஹாஃப் ஃபார்ம் இருக்கு ஆன்சர் உங்களுக்கு 4th ஆன்சர் பொருத்தம் கந்தகத்தின் ரசாயனவியல் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் தவறான 8வது கேள்விக்கு போகலாம் ரைட் பார்க்கலாம் 8வது கேள்வி வாங்க கந்தகத்துடைய ரசாயனவியல் தொடர்பான பின்வரும் கூட்டுகள் தவறானது SCl4 நீக்கச பொலிட்டி மீர்வை காண்பிக்கும் SCl4 உடைய நீக்கசல் என்ன SCl4 நீல கரைஞ்சா எனக்கு H2SO3யும் H எலும்பர் ஓகே H2SO3 அதாவது SO2 வலிட்டும் இயல்புடையது H2SO3 தாழ்த்தல் முறைக்கூடிய வலிட்டம் இவதான் அந்த வலிட்டும் இயல்பை காட்டுது சரி SCl2 இப்ப புதுசு வழியா கிளியரா போட்டுக்கோங்க SCl2 plus water SCl2 போட சேர்ந்தா என்ன வேணும் H2SO3 plus sulfur plus H வரும் கவனமா இருக்கணும் sulfur plus H வரும் H2SO3 plus sulfur plus H வரும் கவனமா இருக்கணும் சரி அப்ப H2SO3 plus sulfur plus H வரும் ரைட்டா ஓகே ரைட் அப்ப இந்த இது வந்து சரி முதலாவது ஸ்டேட்மென்ட் சரிடா இரண்டாவது கந்தகத்தின் பிரதிபலிப்பு வடிவங்களாகிய சாய் சதுர கந்தகம் ஒரு செறிவு கந்தகங்களில் எசைட் மூலக்கூட்டு அலைகள் காணப்படுகின்றன கந்தகத்தினுடைய பிரதிருப்பங்களை நாங்க பளிங்குரு வெட்டவேன்னு பயன்படுத்தலாம் பளிங்குரு இது எஸ்ஐட் படிவம் இந்த பளிங்குருவுக்கு வரக்கூடிய அகலப்பு அப்ப சல்பருடைய பிரதிருப்பங்களை பளிங்குரு வெட்டதுன்னு பயன்படுத்தலாம் பளிங்குரு வெட்டது இந்த பளிங்குருவானதுக்கு வந்து வரப்பு சாய் சதுர கந்தகம் தென் ஒரு செறிவு கந்தகம் பளிங்குரு வெட்டதுக்கு என்ன எங்களுக்கு வேணும் அப்போ கூழ்கந்தகம் ரைட் அப்போ கலிக்கந்தகம் ரைட் அப்போ கூழ்கந்தகம் எங்கட கலிக்கந்தகம் பிளாஸ்டிக் கந்தகம் வரும் பிளாஸ்டிக் கந்தகம் ஓகே ரைட் ஓகே ஓகே அப்ப உனக்கு இவைதான் இந்த S8 வடிவானவை S8 கிரீட வடிவம் S8 வடிவானவை ஓகே உனக்கு என்ன சொல்றானே அப்போ கந்தகத்தின் பிரதிபலிப்பு வடிவங்களாய் சாய் சதுர கந்தகம் ஒரு செறிவு கந்தகங்களில் S8 மூலக்கூட்டு அலைகள் காணப்படும் சரிடா கந்தகம் செறிந்த சூடான நைட்ரேட் இதை பாசிபிள் ஏற்போ சல்பருக்கும் செறிந்த H முறையான தான் சல்பர் பிளஸ் செறிந்த H பார்க்கலாம் சல்பர் பிளஸ் HNO3 கன்சர்வேட் HNO3 அங்க தாக்கினா H2SO4 வரும் and NO2 வரும் and water H2SO4 தான் போகுமே ஒழிய அவன் சொல்ற மாதிரி SO2க்கு மட்டுப்படுத்தப்படுறது தவறு சரியா ஓகே அப்ப இதுல சல்பரும் H2SO4 தாக்கினா கன்சர்வேட் H2SO4னா SO2 போடுறது பெருமது சரியா சார் இங்க SO2 வரும் ரைட்டா ஓகே அடுத்த சல்பூரிக் அமிலத்தை விட பெராக்சி சல்பூரிக் அமிலம் அல்ல பாருங்க H2SO4 விட அதான் சல்பூரிக் அமிலம் அந்த ஆக்சிஜனுடைய உள்ளடக்கம் கூட அது ஆக்சிஜன்ல கூட ஆக்சிஜன் திறனும் கூட H2SO4 பாருங்க இப்ப H2SO5 ன்னா அந்த ஆக்சிஜனுடைய உள்ளடக்கம் கூடுச்சுன்னா அவட்ட ஆக்சிஜன் நிலை கூடுது சல்பருடைய இதால வந்து ஆக்சைடு மாற்றி போகும் சரியா ஓகே தென் உயர் ஆக்சைடு இதனை கொண்டது சரியா இது உயர் ஆக்சைடு சரி ஐந்தாவது கந்தகம் காரகசனம் தாக்கமடையும் போது இருவழி விகாரம் சல்பருக்கும் NaOH தாக்கம் இருவழி விகாரமடா சல்பர் பிளஸ் NaOH Na2S ஆகவும் Na2H2O3 ஆகவும் வாட்டர் ஆகவும் வரும் சரியா ரைட் ஓகே அடுத்த ஓகே அதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் ஒன்பதாம் கேள்வி மெக்னீசியத்தின் வேலைபுல விலற்றின் ஒன்றினால் உணரப்படுகின்ற பயன்பாடு கருவேற்றம் தொடர்பான பின்வரும் கூட்டுகள் சரியானது சரியா ஓகே எஃபெக்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க சரி சரி பாருங்க ஒன்பதாவது இந்த செட் வந்து அதாவது என்னடா பயன்பாடு எஃபெக்டிவ் சார்ஜ் செட் எஃபெக்ட் வந்து எப்படி நான் காண்றேன்னாங்கடா செட் எஃபெக்ட் வந்து எப்படி காணோம்னா
புரோதன நீக்க அல்லது அணுவன் இல்லையா? அது அணுவனும் புரோதன நீக்க சமன் இல்லையா? செட் மைனஸ் சிக்மாவால தரப்படும். இந்த சிக்மான்றது ஈட்டோட்டிக்கு முன்னுள்ள ஓடுகளில் உள்ள இலத்திரங்கள் ஈட்டோட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது. இதுக்கு நான் இதுல ஒரு அன்னலமான பெருமானம் தான் இந்த சிக்மாவுக்கு அன்னலமான பெருமானம் தான் இது வர போகுது. மறுபடியும் நான் பெருமானம் கூட கணிக்கலாம் இருக்கு, அது உணர்வு தேவையில்லை. அன்னலமான பெருமானம் தான் அங்கே காணப்படும். ஓகே, இதை பாருப்போ இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து மேக்னீசியத்தை எடுத்தோம்டா மேக்னீசியத்துல வந்து 3 ஓடு இருக்கிறா. 3 ஓடு 2, அடுத்ததுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அடுத்ததுல 2. சரியா? ஈட்டோட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற எத்தனைடா 10 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப மேக்னீசியத்துக்கு வந்து பார்த்தோம்னா மேக்னீசியத்துக்கு செட் எஃபெக்ட் அவ்வளவுண்டா. அப்போ செட் வந்து எவ்வளவுடா எங்களுக்கு, அதாவது அணுவன் எவ்வளவு, அதாவது புரோதனிக்கு எவ்வளவு 12. சரி, ஈட்டோட்டுக்கு முன்னுக்கு எவ்வளவுடா 10 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப அண்ணளவா 12 10. அண்ணளவா எத்தனை 2. அண்ணளவா 2. அண்ணளவா தான் பெருமானம் 2. இதே மாதிரி சோடியத்துக்கு யோசிச்சோம்னா சோடியத்துக்கு லாஸ்டா 1 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப செட் எவ்வளவு வேண்டாம், செட் அதாவது பயன்பாடு கைவிட்டம் எவ்வளவு வேண்டாம், என்ன கேட்ட வேண்டாம்ல பயன்பாடு கைவிட்டம் எவ்வளவு வேண்டாம். இதுல மொத்தமா இருக்கிற புரோட்டானிக்கு 11. சரியா? அதுக்கு முதல்ல இருக்கிற விதியோட்டுக்கு முன்னுக்கு வந்து 10 எலக்ட்ரான் இருக்கு. 1 வேற கூட மேக்னீசியத்துக்கு வந்து சோடியத்திலும் பார்க்க அதிகமாகும். +1 +2 அதெல்லாம் இல்லடா. சோடியத்திலும் பார்க்க அதிகம் என்னடா, இங்க 1 கிடையாது, இங்க 2 கூடவே. புரோதன நிக்கையில இருந்து இறுதி ஓட்டுல அந்த மூலகத்தினுடைய இறுதி ஓட்டுக்கு முன்னுக்கு எத்தனை எலக்ட்ரான் அவ்வளவுதான். சரி, பேரியம் ஹைட்ராக்சைடு கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்கும் போது ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, அதுக்கு 9வது 10வது பேரியம் ஹைட்ராக்சைடு கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்கும் போது பின்வரும் எது கேஸ்ல அதிகரிக்கிறது? பேரியம் ஹைட்ராக்சைடு கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்கும் போது பின்வரும் எது கேஸ்ல அதிகரிக்கிறதா? ஒரு வெண்கார கேஸ்ல நீங்க நீ சேர்த்து ஐதாக்குறீங்கடா, ஒரு வெண்கார கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்குனீங்கடா பாருங்க, ஒரு வெண்கார கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்குறீங்க. ஓகேடா, அப்ப நீர் பேரியம் ஹைட்ராக்சைடு கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்கும் போது பின்வரும் எது கேஸ்ல அதிகரிக்கிறது? ஒரு வெண்கார கேஸ்ல நீங்க வெண்கார கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்கினா வெண்காரத்துக்கு நீங்க நீ சேர்த்து ஐதாக்கினோம்னா OH மைனஸ் கன்சன்ட்ரேஷன் குறையும், H பிளஸ் கன்சன்ட்ரேஷன் கூடும். இதே மாதிரி ஞாபகம் ஓகேடா. வெண்ணமிலமண்டா OH மைனஸ் கூடும், H பிளஸ் எது வெண்மையா இருக்கோ அதான் பாதி பண்ணி ஞாபகத்துக்கோ. இங்க வெண்கார மண்டபடியா ஆறு குறைகடா OH மைனஸ், வெண்ணமில மண்டபடியா எங்களுக்கு H பிளஸ் குறை. சரி, இந்த கடைசியில வந்து என்ன நடக்கும்டா, அப்போ நீ சேர்த்து ஆயுதாக்குறீங்க கனவளவு கூடுது, அதை கன்சிடர் பண்ணோம்னா சரி பார்க்கலாம். ஓகேனா, இது கனவளவு கூடுது இல்லையா? கனவளவு கூடுது பாருங்க. OH மைனஸ் உடைய சிறுவுக்கு என்ன நடக்கும்? நீ சேர்த்து ஐதாக்கும் போது OH மைனஸ் உடைய சிறுவை வந்து குறைவடையும் இல்லையா? OH மைனஸ் குறைவடையும். சரி, சரியான இருக்கா இல்லையா? OH மைனஸ் எது கடைசியில் அதிகரிக்கிறது இருக்காங்க. OH மைனஸ் குறைவடையும், OH மைனஸ் குறையும். ஏன்னா பேரியம் ஹைட்ராக்சைடு காரமா. ஓகே, அடுத்த கடைசியில் அடர்த்தி சமன் திணிவுக்கு கனவளவு. திணிவு மாவேளை கனவு கூடின அடர்த்தி குறையும். 3வது வேதியியல் டிப்ளஸனுடைய செறிவு. வேதியியல் டிப்ளஸனுடைய செறிவு எப்படி இருக்குன்னா, வேதியியல் டிப்ளஸ் செறிவு இந்த கேஸ்ல பேரியம் ஹைட்ராக்சைடு செறிவு வந்து குறைய போகுது இல்லையா? அப்ப பேரியம் டிப்ளஸ் செறிவு என்ன நடக்கும்? குறையும். Ba2+ வந்து குறைவடைய போகுது, Ba2+ வந்து குறையும். அடுத்து H+ அயனுடைய செறிவு என்ன தெரியுமா? அப்போ ஒரு வெண்கார கேஸ்ல நீ சேர்த்து ஐதாக்கினா H+ வந்து அதிகரிக்கும். அதான் ஆன்சரா இருக்கும். நான் கேட்டவனடா என்ன இருக்கானடா, எது அதிகரிக்கிறது? H+. 5வது மின் கடத்தல் வலிமை. நீ சேர்த்து ஐதாக்கிக்க அந்த அயனுடைய செறிவு குறைவடையுது, மின் கடத்தல் ஆற்றலும் வந்து குறைவடையும். ரைட், ஓகே. தென் தொடர்ந்து அடுத்த கிளாஸ் வந்து மிச்ச கலையில பார்க்கலாம். அப்போ நாங்க ரோயல் மொரட்டோ கலை செஞ்சிருக்கோம்டா. பிறகு தொடர்ந்து இந்த மொரட்டோ கலையுடைய MCQ செய்து அடுத்த நாங்க 2019 மாடல் பேப்பர் செய்யலாம். இதுக்கு பிறகுடா ரோயல் காலேஜ் பேப்பர், சப்போர்ட் செமினார்ஸ் பேப்பர், ரோயல் காலேஜ் பேப்பர், சப்போர்ட் செமினார் பேப்பர் வந்து விசாக காலேஜ் பேப்பர் செய்யணும். நாங்கள் இந்த இதில் வந்து ஒன்றா செய்து விடலாம்னு யோசிக்கோங்க. கண்டினியூஸாக பேரப்போ நீ இந்த பேப்பர்ஸை வந்து செய்து பார்த்துட்டு செய்வது பெட்டர் தான்.
மாடல் பேப்பர்ஸ் கட்டாயம் முக்கியம் இல்லையா? நான் எக்ஸாமில் வந்து பாஸ் நிறைய பாஸ் எவ்வளோ எல்லாரும் பாஸ் இருக்கிறேன் நான் செய்கிறேன் இல்லையா? பாஸ் பேப்பர் செஞ்சால் என்னடா புதுசாக ஒரு கல்வி செய்து பார்க்கணும் இல்லையா? நீ புதுசாக இந்த பேப்பர்ஸை வந்து எடுத்து செய்து டைம் பண்ணி செய்து போட்டு செய்யலாம் பெட்டரா. ஒரு டைம் பண்ணி முதல்ல டைம் 2 ஹவர்ஸ்ண்டா 1.5 மணி நேரம் கொடு இல்லையா? 1.5 மணி நேரம் கொடுத்துட்டு நீ செக் பண்ணி எத்தனை சரி உனக்கு வேணும் செக் பண்ண ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் தான் சரி ஃபுல் கிளியர் பண்ணு. எதுவும் டவுட்ஸ்னால் கேட்டுக்கொள் சரியா? எதுவும் டவுட்ஸ்னால் கேட்டுக்கொள்ளலாம் ரைட்டா? ஓகே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.